வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ரீசனிங்கில் கிளாக்குன்னு ஒரு டாபிக். ஓகேவா? ரீசனிங்கில் கிளாக்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? கடிகாரமா? ஓகே, சரி. இந்த கிளாக்கில் நம்ம ரீசனிங்கில் எந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளாக்கை பற்றி ஒரு பேசிக் பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ கிளாக்குனால் நம்மளுக்கு என்ன தெரியும்? 12லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரி, ஓகே. இப்போ ஒரு கிளாக்குன்னு எடுத்துக்கிட்டால் அந்த கிளாக்குக்குள்ளே என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு கிளாக்கில் என்னென்னலாம் இருக்கும்? பெரிய முள் இருக்கும், சின்ன முள் இருக்கும், அப்புறம் செகண்ட்ஸ் முள் இருக்குமா? இப்போ நம்ம இந்த பெரிய முள்ளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெரிய முள்ளை மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவோம். மினிட் ஹேண்ட். பெரிய முள்ளை என்னன்னு சொல்லுவோம்? மினிட் ஹேண்ட். அதே நம்ம சின்ன முள்ளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹவர் ஹேண்ட். பெரிய முள்ளை என்னன்னு சொல்லுவோம்? மினிட் ஹேண்ட். சின்ன முள்ளை ஹவர் ஹேண்ட். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த கிளாக் டாப்பிக்கில் அவ்வளோ நமக்கு தேவைப்படாது. மோஸ்ட்டாக இந்த மினிட் ஹேண்டு, ஹவர் ஹேண்ட் இதுதான் தேவைப்படும். ஓகேவா? சரி, ஓகே. இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் டைம் வரைஞ்சிருக்கேன்னா, டைம் இப்போ எத்தனை? 3 மணியா? ஓகேவா? இந்த 3 மணியில் எனக்கு இந்த சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் எனக்கு ஃபார்ம் ஆகிற இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்பாங்க. புரிஞ்சா? இந்த 3 மணியில் எனக்கு இந்த சின்ன முள்ளுக்கும் இந்த பெரிய முள்ளுக்கும் ஃபார்ம் ஆகிற இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரின்னு கேட்பாங்க. ஓகேவா? இதை தாண்டி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே நிமிஷம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைம் வந்து 3 மணிலேருந்து 4 மணின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் சேமாக வருமா? லையிங் ஆன் ஈச் அதர் அப்படின்னா 2 முள்ளும் ஒரே நேர்கோட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் வரும். அவங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே 2 முள்ளும் எப்போ சேமாக இருக்கும்? தட் மீன்ஸ் 2 முள்ளும் எப்போது டுகெதராக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கேட்பாங்க. சரி, இந்த டுகெதர் இல்லைன்னா அடுத்து வேறு எப்படி கேட்பாங்க? சேம் இந்த 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 2 முள்ளும் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 2 முள்ளும் எப்போது ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சின்ன முள் கண்டிப்பாக 3 to 4க்கு நடுவில் இருக்கும். இப்போ பெரிய முள் அதுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குமா? அப்போது இந்த 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அந்த 2 முள்ளும் எப்போது, எந்த டைமில், எந்த நிமிஷத்தில், 3 மணி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் எந்த நிமிஷத்தில் அது ஆப்போசிட்டாக இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? 2 முள் எப்போ சேமாக இருக்குன்னு கேட்பாங்க, 2 முள் எப்போ ஆப்போசிட்டில் இருக்குன்னு கேட்பாங்க, இல்லாட்டி 2 முள்ளும் எப்போது ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. புரிஞ்சா? 2 முள் எப்போது ரைட் ஆங்கிள். இப்போ எக்ஸாம்பிள், ரைட் ஆங்கிள்னால் என்னது? 90 டிகிரி வருமா? 2 முள் எப்போது 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஏதோ ஒரு டைம் கொடுத்துருவாங்க, 3 மணிலேருந்து 4 மணி, இல்லை 4 மணிலேருந்து 5 மணி, இல்லை 5 மணிலேருந்து 6 மணி. அந்த டைமில் எப்போ 2 முள்ளும் சேமாக இருக்குது, எப்போ 2 முள்ளும் ஆப்போசிட்டில் இருக்குது, எப்போ 2 முள்ளும் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி டைப்பில் கொஷின்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன கேட்பாங்க? ஏதோ ஒரு டைம் கொடுத்துருவாங்க, 3:45. இந்த 3:45 டைமில் சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் அந்த இருக்கிற அந்த ஆங்கிள் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி டைப்ஸில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இல்லை எப்படி கேட்கலாம்? இப்போ எக்ஸாம்பிள், இப்போது கிளாக்கில் ஒரு 3 மணி காமிக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை மிரரில் வச்சோன்னா மிரரில் டைம் எப்படி காமிக்கும்? மிரர் இமேஜ். வாட் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் 3 o'clock? இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை அந்த கிளாக்கை வாட்டரில் வச்சா அது எப்படி காமிக்கும்? வாட் இஸ் த வாட்டர் இமேஜ் ஆஃப் 3 o'clock? இந்த மாதிரி டைப்ஸில் தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். சேம் அதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கிளாக் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஒரு கிளாக் வரைஞ்சிக்கிறேன். சரி, ஓகே. இந்த கிளாக்கு இப்போது எந்த ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா?
அப்போ அந்த கிளாக் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், டோட்டல் ஒரு கிளாக் நம்மளுக்கு என்ன எவ்வளோ டிகிரியாக இருக்கும்னா 360 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரியாக இருக்கும், 360 டிகிரியாக இருக்கும். அப்போ கிளாக்கு நம்மளுக்கு எவ்வளோ டிகிரியாக இருக்கும், 360 டிகிரியாக இருக்குமா. இங்கே மொத்தம் எவ்வளோ இது இருக்குதுன்னு பார்க்கலாமா, 12, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, மொத்தம் 12 பார்ட் இருக்கா, 12 பார்ட்ஸ். இந்த கேப் இதெல்லாம் நம்ம ஒரு பாட்டுன்னு சொல்லிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போது இந்த 12 பார்ட்ஸ் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 360 டிகிரின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இந்த 12 பார்ட்ஸ் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 360 டிகிரின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, அப்போது இந்த ஒரு பார்ட் எவ்வளோ டிகிரியாக இருக்கும், 12 பார்ட் 360 டிகிரினா ஒரு பார்ட் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், 360 டிவைடட் பை 12 கேன்சல் பண்ணிட்டோன்னா 3 டைம்ஸ் 30 டிகிரியா. அப்போது இந்த ஒரு பார்ட் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 30 டிகிரி. இந்த ஒரு பார்ட் எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ டிகிரியாக இருக்கும், 30 டிகிரியாக இருக்குமா. 30 டிகிரி. ஓகேவா, இந்த எல்லாமே இந்த பார்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ டிகிரியாக இருக்கும், 30 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஒரு சர்க்கிள் 360 டிகிரின்னு தெரியும். ஓகேவா, அப்போது இதில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, மொத்தம் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்க்குறோம், 12 கேப். இந்த 12 பார்ட்ஸ் தான் 360. அப்போனா அந்த ஒரு பார்ட் இந்த 12லேருந்து 1 வரைக்கும் இருக்குல்ல, இதுதான் ஒரு பார்ட். அந்த ஒரு பார்ட் எவ்வளோ டிகிரியாக இருக்கும், 360 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 30 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சா. டோட்டல் பார்ட்ஸ் 12 பார்ட்ஸ். அந்த 12 பார்ட்ஸ் 360னா ஒரு பார்ட் இந்த 12லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற ஒரு பார்ட் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும், 30 டிகிரின்னு தெரியும். ஓகேவா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த ஒரு பார்ட் இப்போ நம்மளுக்கு 30 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சா. ஓகேவா, சேம் அதே மாதிரி கிளியராக இன்னொரு டைம் வரையலாம். ஓகேவா, நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஒரு பார்ட் இந்த 12லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற கேப்பு தான் ஒரு பார்ட். அந்த ஒரு பார்ட் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு, 30 டிகிரின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, சரி, ஓகே. இப்போது மினிட்ஸை வச்சு எடுக்கலாம். ஓகேவா, மினிட்ஸை வச்சு எடுக்கலாம். அப்போது இந்த ஒரு பார்ட் நம்மளுக்கு எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும், உள்ள மொத்தம் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும், 1 2 3 4 5 நிமிஷம் இருக்குமா. ஒரு பார்ட் நம்மளுக்கு 5 நிமிஷம் இருக்குமா. அப்போது அந்த 5 நிமிஷம் 5 மினிட்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 30 டிகிரியாக இருக்கும். 5 மினிட்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 30 டிகிரியாக இருக்கும். இப்போ 1 மினிட் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரியாக இருக்கும், 30 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 6 டிகிரி. ஓகேவா, அப்போது அந்த 1 மினிட்டுக்கான டிகிரி எவ்வளோவா இருக்கும், 6 டிகிரி. ஓகேவா, புரிஞ்சா. 1 மினிட்டுக்கான டிகிரி 6 டிகிரி. இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னதுன்னா, நம்மளுக்கு என்னென்னு தெரியும், டோட்டல் சர்க்கிள் 360 டிகிரி, 12 பார்ட் இருக்குது. 12 பார்ட்டு 360 டிகிரினா இந்த ஒரு பார்ட் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 30 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த ஒரு பார்ட் நம்மளுக்கு எவ்வளோ நிமிஷமாக இருக்கும், 5 நிமிஷம் இருக்குமா இதுக்குள்ளே, இந்த கேப்பில் அந்த ஒரு பார்ட்டுக்குள்ளே. அப்போ அந்த 5 நிமிஷம் 30 டிகிரினா 1 மினிட் எவ்வளோ டிகிரி இருக்கும், 30 டிவைடட் பை 5 6 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, இந்த ஒரு பார்ட் 5 நிமிஷம் 30 டிகிரினா 1 மினிட் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 6 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, இது ரெண்டாவது விஷயம். இதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா, சரி, ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் இதை மட்டும் அழிச்சுக்கிறேன். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பெரிய முள் 12 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, பெரிய முள் 12 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சின்ன முள்ளும் 12 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பெரிய முள்ளும் 12 இருக்குது, சின்ன முள்ளும் 12 இருக்குது. ஓகேவா, இப்போது அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இந்த பெரிய முள் அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 திரும்பி இந்த 12 வரைக்கும் ரொட்டேட் ஆச்சுன்னா மொத்தம் எவ்வளோ நிமிஷம் ரொட்டேட் ஆகும், அப்போது 60 நிமிஷமா, 60 மினிட்ஸா. இந்த பெரிய முள் 12 இருக்குது, அப்படியே 1லேருந்து ரொட்டேட் ஆகி திருப்பி 7 8 9 10 11 12க்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கும், 60 நிமிஷம் ஆயிருக்கும். ஓகேவா, புரிஞ்சா, 60 நிமிஷம் ஆயிருக்கும். அப்போது இந்த சின்ன முள் இருக்குல்ல, எங்கே மூவ் ஆயிருக்கும், 12லேருந்து எங்கே மூவ் ஆயிருக்கும், 1க்கு மூவ் ஆயிருக்குமா.
பெரிய முள் 60 நிமிஷம் ரொட்டேட் ஆச்சுன்னா சின்ன முள் 12லேருந்து 1க்கு மூவ் ஆகிருக்கும். எவ்வளோ டிகிரி மூவ் ஆகிருக்கும்? 12லேருந்து 1க்கு எவ்வளோ டிகிரி இருக்கும்? ஒரு பாட்டாக மொத்தம் 5 நிமிஷம். 5 நிமிஷம் எவ்வளோ டிகிரி இருக்கும்? 30 டிகிரி மூவ் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், பெரிய முள் 60 நிமிஷம் மூவ் ஆச்சுன்னா சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்? 30 டிகிரி மூவ் ஆகும். புரிஞ்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சா? ஒன்றும் இல்லை, பெரிய முள் 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன முள் 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பெரிய முள் 12லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 திரும்பி 12க்கே ரொட்டேட் ஆகி வந்துச்சுன்னா மொத்தம் 60 நிமிஷம் நம்மளுக்கு ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ பெரிய முள் 60 நிமிஷம் ரொட்டேட் ஆச்சுன்னா சின்ன முள் எவ்வளோ இது மூவ் ஆயிருக்கும்? 12லேருந்து 1க்கு சின்ன முள் வந்திருக்கும். அப்போ எவ்வளோ டிகிரி மூவ் ஆயிருக்கும்? 30 டிகிரி மூவ் ஆயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பார்ட் 30 டிகிரின்னு தெரியுமா? இப்போ சின்ன முள் 30 டிகிரி மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போது 60 நிமிஷம் பெரிய முள் சுற்றினா சின்ன முள் 30 டிகிரி மூவ் ஆகுது. அப்போது பெரிய முள் 1 நிமிஷம் சுற்றினா சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்? 30 டிவைடட் பை 60 1/2 டிகிரி மூவ் ஆகும். புரிஞ்சா? பெரிய முள் 60 நிமிஷம் சுற்றுது. ஓகேவா? பெரிய முள் 60 நிமிஷம் சுற்றுது. அப்போ சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆயிருக்கும்? 30 டிகிரி. கரெக்டாக 12லேருந்து 1க்கு வந்துடும். அப்போ 30 டிகிரி மூவ் ஆயிருக்கும். அப்போது சின்ன முள் சரி, அப்போது பெரிய முள் 1 நிமிஷம் சுற்றுச்சுன்னா சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்? 1/2 அரை டிகிரி மூவ் ஆகும். இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், இப்போ பெரிய முள் ஒரு 40 நிமிஷம் சுற்றுச்சுன்னா சின்ன முள் அதோட பாதி எவ்வளோ? 20 டிகிரி மூவ் ஆகும். ஓகேவா? பெரிய முள் எவ்வளோ சுற்றுதோ அதோட பாதி டிகிரி தான் சின்ன முள் மூவ் ஆகும். ஓகேவா? அது மினிட்ஸ், இது டிகிரி. பெரிய முள் மினிட்ஸாக எடுத்துக்கிறோம், சின்ன முள் டிகிரியாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ பெரிய முள் ஒரு 20 நிமிஷம் பெரிய முள் சுற்றுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு 20 நிமிஷம் பெரிய முள் சுற்றுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆயிருக்கும்? 10 டிகிரி மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? இதே பெரிய முள் ஒரு 12 டிகிரி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 12 நிமிஷம் பெரிய முள் 12 நிமிஷம் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்? 6 டிகிரி மூவ் ஆகும். இதே பெரிய முள் ஒரு 24 நிமிஷம் சுற்றுதுன்னு வச்சுக்கலாம். பெரிய முள் 24 நிமிஷம் சுற்றுச்சுன்னா சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்? 12 டிகிரி மூவ் ஆகும். பெரிய முள் எவ்வளோ நிமிஷம் சுற்றுதோ அதோட பாதி டிகிரி தான் சின்ன முள் மூவ் ஆகும். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த கிளாக்கில் வர எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. கிளாக். ஓகேவா? கிளாக்கில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு சர்க்கிள்னால் நமக்கு 360 டிகிரின்னு தெரியும். ஓகேவா? அது ஓகே, அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அந்த 12 பார்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 360 டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பார்ட் இந்த 12லேருந்து 1 வரைக்கும் ஒரு பார்ட், 1லேருந்து 2 வரைக்கும் 2 பார்ட், இப்படி தான் 12 பார்ட்டாக கணக்கு எடுத்துக்கிட்டோம். 12 பார்ட் 360 டிகிரினா இந்த ஒரு பார்ட் 12லேருந்து 1 வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரியாக இருக்கும்? 360/12 30 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? டோட்டல் சர்க்கிள் 360 டிகிரி. அப்போது ஒரு பார்ட் 12 பார்ட் 360 டிகிரி, ஒரு பார்ட் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 30 டிகிரியாக இருக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், இந்த ஒரு பார்ட் நம்ம 30 டிகிரின்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு பார்ட் 30 டிகிரினா அந்த ஒரு பார்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ நிமிஷம் இருக்கும்? 5 நிமிஷம் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? 5 நிமிஷம் 30 டிகிரின்னு சொல்லிக்கலாம். அப்போ 5 நிமிஷம் 30 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் எவ்வளோ டிகிரியாக இருக்கும்? 30/5 6 டிகிரி. அப்போ ஒரு நிமிஷத்துக்கான இடைவெளியான டிகிரி என்னவாக இருக்கும்? 6 டிகிரி. இது செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போது பெரிய முள் 12லேருந்து எகெயின் 12 வரைக்கும் சுற்றுச்சுன்னா 60 நிமிஷம் மூவ் ஆயிருக்கும். இப்போ பெரிய முள் 60 நிமிஷம் மூவ் ஆச்சுன்னா சின்ன முள் எவ்வளோ மூவ் ஆகும்? 12லேருந்து 1க்கு மூவ் ஆகும். எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும் நம்மளுக்கு தெரியும். 12லேருந்து 1 வரைக்கும் ஒரு பார்ட், இந்த ஒரு பார்ட் 30 டிகிரின்னு தெரியும். அப்போது சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்? 30 டிகிரி மூவ் ஆகும். இப்போ பெரிய முள் 60 நிமிஷம் சுற்றுச்சுன்னா அதோட பாதி டிகிரி தான் எது? சின்ன முள் மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ பெரிய முள் 1 நிமிஷம் சுற்றுச்சுன்னா அதோட பாதி என்னது? 0.5 1/2 டிகிரி தான் சின்ன முள் மூவ் ஆகும். ஓகேவா? பெரிய முள் எவ்வளோ நிமிஷம் சுற்றுதோ அதோட பாதி டிகிரி தான் சின்ன முள் மூவ் ஆகும். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சம்ஸ்லாம் ஈஸியாக அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் தான். இப்போ பெரிய முள் 20 நிமிஷம் சுற்றுச்சுன்னா சின்ன முள் 10 டிகிரி மூவ் ஆகும். ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 பாயிண்ட் தான்.
ஒரு சர்க்கிள் 360 டிகிரி 12 பார்ட்ஸ் 360 டிகிரினா ஒரு பார்ட் நம்மளுக்கு 30 டிகிரியாக இருக்கும். ஒரு பார்ட்னா அந்த 12லேருந்து 1 வரைக்கும் ஒரு பார்ட், 1லேருந்து 2 வரைக்கும் ஒரு பார்ட், அந்த ஒவ்வொரு பார்ட்டும் நம்மளுக்கு 30 டிகிரியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, அந்த ஒரு பார்ட் வந்து நம்ம 5 நிமிஷம் சொல்லுவோம். 5 நிமிஷம் அப்போ 30 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் நம்மளுக்கு 6 டிகிரியாக இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், பெரிய முள் 60 நிமிஷம் சுற்றுச்சுன்னா சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்? 30 டிகிரி மூவ் ஆகும். ஓகேவா? பெரிய முள் எவ்வளோ சுற்றுதோ அதோட பாதி அளவு டிகிரி தான் சின்ன முள் மூவ் ஆகும். இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியாக அடுத்து சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? சரி, ஓகே. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு, what is the angle between minute and hour and at 1:20? ஓகேவா? என்ன கேட்குறான்னா 1:20 ஓகேவா? 1:20 டைம் வந்து 1:20. அந்த 1:20 சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இருக்கிற ஆங்கிள் அந்த டிகிரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 1:20 சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இருக்கிற ஆங்கிள் டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கிளாக் டயக்ராம் வரைஞ்சிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு கிளாக் டயக்ராம் வரைஞ்சிக்குவோம். ஓகேவா? 12, 6, 3, 9, 1, 2, 4, 5, 6, 7, 8, 10, 11. ஓகேவா? இப்போது 1:20 ஃபஸ்ட்டு டைம் வரையணும். ஓகேவா? டைம் வரையணும். 1:20 20ங்கிறது மினிட்ஸு, 1ங்கிறது ஹவர்ஸ். இப்போ மினிட்ஸ் தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? பெரிய முள்ளுன்னு தெரியும். ஓகேவா? இப்போது 1:20னா பெரிய முள் கரெக்டாக எங்கே இருக்கும்? 4 கிட்டே இருக்கும். அப்போது இந்த சின்ன முள் எங்கே இருக்கும்? கரெக்டாக 1ல் இருக்குமா? கரெக்டாக 1ல் இருக்காது. ஏன்னா கரெக்டாக 1 போது தான் நம்ம அந்த சின்ன முள் கரெக்டாக 1ல் இருக்கும். இப்போது 1:20 ஆகிடுச்சு. அப்போ சின்ன முள் எங்கே இருக்குன்னா இந்த 1க்கும் 2க்கும் லைட்டாக நடுவில் இருக்கும். ஓகேவா? 1க்கும் 2க்கும் லைட்டாக நடுவில் இருக்கும். 1 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 1க்கும் 2க்கும் லைட்டாக நடுவில் இருக்கும். இந்த 1 கொஞ்சம் க்ராஸ் பண்ணி வந்திருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? கரெக்டாக 1 மணினா தான் கரெக்டாக அந்த சின்ன முள் 1 கிட்டே இருக்கும். அந்த 1 தாண்டி வந்துடுச்சுனாலே இப்போ டைம் நம்மளுக்கு 1:20. ஓகேவா? இப்போ 1:20னா இந்த சின்ன முள் எங்கே இருக்கும்? 1க்கு கொஞ்சம் கீழே. ஓகே, 1க்கு கொஞ்சம் கீழே இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த சின்ன முள்ளுக்கும் இந்த பெரிய முள்ளுக்கும் இருக்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகேவா? சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இருக்கிற அந்த ஆங்கிள், இந்த கோணம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்மளுக்கு 30 டிகிரின்னு தெரியுமா? ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்மளுக்கு 30 டிகிரின்னு தெரியும். அப்போது இந்த 4 இங்கே இருக்கா? இப்போ இந்த 4லேருந்து 3 வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 30 டிகிரின்னு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த 2லேருந்து 3க்கு நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும்? 30 டிகிரின்னு தெரியும். ஓகேவா? இந்த 1லேருந்து 2க்கு நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும்? 30 டிகிரின்னு தெரியும். ஆனால் இங்கே பார்த்துக்கோங்க, இந்த சின்ன முள் கரெக்டாக 1ல் இருந்துச்சுன்னா நம்ம 30 டிகிரின்னு எடுத்துடலாம். ஆனால் இது என்ன இருக்குது? இந்த 1லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி வந்திருக்கு. ஓகேவா? அப்போது கொஞ்சம் கீழே தள்ளி வந்திருக்கு. அப்போ இந்த டோட்டலாக இந்த 30 டிகிரியா? இப்போ இந்த 30 டிகிரியில் இது கொஞ்சம் தள்ளி வந்திருக்குல்ல, இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை இந்த 30 டிகிரி கூட மைனஸ் பண்ணிடணும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்? பெரிய முள் எவ்வளோ நிமிஷம் மூவ் ஆகுதோ அதோட பாதி டிகிரி சின்ன முள் மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ சின்ன முள் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? அது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? பெரிய முள் 1:20யா? பெரிய முள் 20 நிமிஷம் மூவ் ஆயிருக்கு. பெரிய முள் 20 நிமிஷம் மூவ் ஆயிருக்கு. அப்போ சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆயிருக்கும்? இதோட பாதி. அதோட பாதி என்ன? 10 டிகிரி மூவ் ஆயிருக்குமா? சின்ன முள் 10 டிகிரி மூவ் ஆயிருக்குமா? அப்போது இந்த சின்ன முள் இந்த 1லேருந்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அது கடந்து வந்த டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரின்னு சொல்லலாமா?
ஏன்னா பெரிய முள் 20 நிமிஷம் மூவ் ஆயிருக்கு. அப்போ சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் இருக்கும்? 10 டிகிரி மூவ் ஆயிருக்குமா? சரி, 10 டிகிரி மூவ் ஆச்சுன்னா மிச்சம் இங்கே எவ்வளோ டிகிரி இருக்கும்? மொத்தமாக 30 டிகிரி. அதில் 10 டிகிரி அது மூவ் ஆகி வந்துருச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது எவ்வளோ டிகிரியாக இருக்கும்? 20 டிகிரியாக இருக்கும். புரிஞ்சா? ஒன்றும் இல்லை, டைம் 120. 120ல் சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் இருக்கிற ஆங்கிள் கோணம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கோணம் என்னன்னு கேட்குறாங்க, ஆங்கிள் கேட்குறாங்க. ஓகேவா? ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டைம் 120க்கு வரைஞ்சிட்டோம். 20 மினிட்ஸ். ஓகேவா? அப்போ பெரிய முள் கரெக்டாக 4 கிட்டே இருக்கும். சின்ன முள் எங்கே இருக்கும்? 1க்கு கொஞ்சம் கீழே இருக்கும். ஏன்னா கரெக்டாக 1 o'clockன்னு சொன்னால் தான் அந்த சின்ன முள் கரெக்டாக 1ல் இருக்கும். 1 o'clock தாண்டி 1:05, 1:10, 15 வந்துச்சுனாலே கொஞ்சம் 1 தாண்டி வந்திருக்கும். ஓகேவா? இப்போது இந்த 1 தாண்டி லைட்டாக கீழே நம்ம சின்ன முள் வந்துட்டோம். இப்போது நம்ம இந்த இதுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு பார்ட் நம்மளுக்கு 30 டிகிரின்னு தெரியும், இதுவும் 30 டிகிரின்னு தெரியும். இப்போ இது ஃபுல்லாக 30 டிகிரின்னு தெரியும். ஆனால் இந்த சின்ன முள் என்ன இருக்குது? கொஞ்சம் கடந்து வந்திருக்கு. அந்த கடந்து வந்த டிகிரி எவ்வளோன்னு பார்க்கணும். நான் என்ன சொல்லியிருந்தேன், பெரிய முள் 20 மினிட்ஸ் மூவ் ஆச்சுன்னா சின்ன முள் 10 டிகிரி மூவ் ஆகுமா? அப்போது இங்கே 120, அப்போ பெரிய முள் 20 மினிட்ஸ் மூவ் ஆயிருக்கு. அப்போ சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆயிருக்கும்? 10 டிகிரி மூவ் ஆயிருக்கும். அப்போ அந்த சின்ன முள் கடந்து வந்த அந்த டிகிரி எவ்வளோ? 10 டிகிரி. இப்போ மொத்தம் 30 டிகிரி. இந்த சின்ன முள் 10 டிகிரி தாண்டி வந்துருச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது 20 டிகிரி. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 20 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 30 30 20 80 டிகிரி. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 80 டிகிரி. அப்போது இந்த 120ல் டைம் 120ல் சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா 80 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? எவ்வளோ இருக்கும்? 80 டிகிரியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஈஸியாக இதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சா? ஓகேவா? இதே மாதிரி ஒரு இன்னொரு கொஷின் பார்க்கலாமா? சேம் இதே டைப்பில் இன்னொரு கொஷின் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? சேம் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, செகண்ட் கொஸ்டின் 12:30. ஓகேவா? 12:30 12:30. ஓகேவா? 12:30ல் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன்? சேம் அதே கொஸ்டின் தான். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹார் and minute hand at 12:30. 12:30ல் சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வரைகிறோம். 12 ஓகேவா? 12:30. இப்போ 30னா கரெக்டாக பெரிய முள் எங்கே இருக்கும்? 6 கீழே இருக்கும். இப்போ 12 எங்கே இருக்கும்? சரி, சின்ன முள் எங்கே இருக்கும்? 12க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். இப்போது இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த ஒரு பார்ட் 30 டிகிரி, 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 இந்த ஒரு பார்ட் 30 டிகிரி. இந்த ஒரு பார்ட் நம்மளுக்கு 30 டிகிரின்னு தெரியும். ஆனால் இந்த சின்ன முள் கொஞ்சம் கடந்து வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக 30 டிகிரியாக இருக்காது. அதை எவ்வளோ டிகிரி கடந்து வந்துச்சுன்னு எப்படி பார்க்குறோம்? 12:30. அப்போது பெரிய முள் 30 நிமிஷம் வந்திருக்கா? பெரிய முள் 30 நிமிஷம் வந்திருக்கும். 30 நிமிஷம். அப்போ சின்ன முள் எவ்வளோ டிகிரி கடந்து வந்திருக்கும்? 15 டிகிரி கடந்து வந்திருக்குமா? அப்போது இந்த 12லேருந்து 1 வரைக்கும், ஓகேவா, இந்த சின்ன முள் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கா? அது கடந்து வந்த டிகிரி என்னமா இருக்கும்? 15 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? அப்போ மிச்சம் 30 டிகிரியில் 12 டிகிரி அது கடந்து வந்துருச்சுன்னா அப்போ மிச்சம் இருக்கிறது எவ்வளோவா இருக்கும்? சேம் 15 டிகிரியாக இருக்குமா? சேம் என்னவாக இருக்கும்? 15 டிகிரியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? இங்கே ஒரு 30 30 30 30 ப்ளஸ் 30 ப்ளஸ் 30, இங்கே ஒரு 30 30, இங்கே 15 ப்ளஸ் 30 ப்ளஸ் 30 ப்ளஸ் 15 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 30 60 90 120 150 165 டிகிரி. அப்போ இந்த டிகிரி நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 165 டிகிரியாக இருக்கும்.
ஓகேவா, 165 டிகிரியாக இருக்கும். புரிஞ்சா? இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். நம்ம இன்னொரு மெத்தட் எப்படி பார்க்கலான்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, அந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்குது. எக்ஸெப்ஷன்னா ஒரு சின்ன இடத்துல ஒரு மாற்றம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா, இப்போது இந்த 1230 இருக்குல்ல, 1230ல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள் இதுதான். ஓகேவா, 1230 சின்ன முழு பெரிய முழுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், சில டைம்ஸ் இந்த ஆங்கிள் கிடச்சிரும். இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு திடீர்னு இந்த ஆங்கிள் கிடச்சிரும். ஓகேவா, ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னால் 180 டிகிரிக்கு மேலே இருக்கும். 180 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகேவா, இப்போ இந்த கிளாக் சம்மை பொறுத்தவரை நம்மளுக்கு பெரிய முழுக்கும் சின்ன முழுக்கும் ஆங்கிள் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 180க்கு கீழே தான் ஆன்சராக இருக்கணும். எப்படி, 180 டிகிரிக்கு கீழே தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கணும். 180 டிகிரி தாண்டி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், 360 கூட மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா, 180 தாண்டி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், 360 கூட அந்த கிடைச்ச ஆன்சரை மைனஸ் பண்ணிடணும். இது நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ நார்மலாக நம்ம இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போட்டோன்னா கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் கிடச்சிரும். 180க்கு கீழே தான் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஆனால் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடச்சிரும். உங்களுக்கு வேணால் நான் ஃபார்முலா ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மினிட் ஹேண்டுக்கும் ஹவர் ஹேண்டுக்கும் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, ஆங்கிள் கேட்குறாங்க. சேம் ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாமா, சேம் அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம டைம் என்ன சொல்லியிருந்தோம், 120. 120ல் சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் இருக்கிற ஆங்கிள் கேட்டிருந்தோம். இப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் 30 × ஹவர் மைனஸ் 11/2 மினிட்ஸ். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக போட்டலாம். இந்த ஹவருங்கிற இருக்கிற இடத்துல இந்த ஹவர் எடுத்து போடலாம். மினிட்டுன்னு இருக்கிற இடத்துல இந்த 20 எடுத்து போடலாம். ஓகேவா, இந்த மாடுலஸ்னால் என்னென்னா, கடைசியில் நம்ம ஆன்சர் -5 -10 அப்படி வந்துச்சுன்னா இந்த மாடுலஸை நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா, அதுக்கு தான் இந்த மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாடுலஸ் நம்மளுக்கு என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். சரி, ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஆன்சர் போடலாமா. 120க்கு மாடுலஸ் ஆஃப் 30 × ஹவருக்கு என்னென்னு போடுவோம், இந்த 1 எடுத்து போடுவோம். 1 மைனஸ் 11/2 மினிட்ஸ்க்கு என்ன போடுவோம், 20 போடுவோம். மினிட்ஸ்க்கு என்ன போடுவோம், 20 போடுவோம். ஓகேவா, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா மாடுலஸ் ஆஃப் 30 × 1 30, 30 × 1 30. அப்போ இந்த 2வும் இந்த 20யும் கேன்சல் பண்ணலாமா, எவ்வளோ டைம், 10 டைம். இப்போ 11 × 10 நம்மளுக்கு என்ன ஆகிடும், 11 × 10 நம்மளுக்கு என்ன ஆகிடும், 110 மாறிடும். இப்போ நம்மளுக்கு 30 மைனஸ் 110 நம்மளுக்கு என்னவா வரும், -80 மாறிடும். நான் என்ன சொல்லியிருந்தேன், மைனஸ் இருக்கா, இந்த மாடுலஸை வெளியே எடுக்கும்போது அந்த மைனஸ் நம்மளுக்கு என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 80 டிகிரி கிடைக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த மெத்தடில் போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது, சேம் 80 டிகிரி. ஓகேவா, ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபார்முலாவில் சில டைம்ஸ் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 180க்கு மேலே ஆன்சர் கிடச்சிரும். அது நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளை நார்மலாக ஆன்சரை கொண்டு வர 360 360 கூட மைனஸ் பண்ணுவோம். அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளுக்கான உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டா. சரி, ஓகே, இப்போது செகண்ட் சம் நம்ம என்ன பார்த்தோம், 1230 பார்த்தோமா. 1230 இந்த 1230யை நான் ஃபார்முலா மெத்தடில் போடுறேன் பாருங்கள். ஓகேவா, இந்த 1230யை நான் ஃபார்முலா மெத்தடில் போடுறேன். 1230 ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், 30 × ஹவர் மைனஸ் 11/2 மினிட்ஸ். ஓகேவா, மாடுலஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஹவருக்கு என்னென்னு போடுவோம், 12ன்னு போடுவோம். மைனஸ் 11/2 மினிட்ஸ்க்கு என்னென்னு போடுவோம், 30ன்னு போடுவோமா. ஓகே, இந்த ரெண்டும் 30 கேன்சல் ஆகிடும், 15 வந்துடுமா. அப்போது 30 × 12 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 30 × 12 12 × 3 36 360 கிடைக்குமா. மைனஸ் 11 × 15 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 165 கிடைக்குமா. அப்போது 360 மைனஸ் 165 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 195 டிகிரி கிடைக்கும். ஓகேவா, 195 டிகிரி. நான் என்ன சொல்லியிருந்தேன்,
உங்கள்கிட்ட ஆன்சர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஆன்சர் எப்போவுமே 180க்கு கீழே தான் இருக்கணும். அது மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன், அது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கும் போது இந்த 1230 நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது, 165. ஆனால் ஃபார்முலாவில் போடும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிது, 195. ஓகேவா? இதுதான் அந்த எக்ஸப்ஷன், அந்த ஒரு கொஸ்டின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 195 இப்போ நம்மளுக்கு எந்த ஆங்கிள் கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிருச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆங்கிள், ஆனால் நம்மளுக்கு கிடச்சிது இந்த ஆங்கிள். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மொத்தமாக நம்மளுக்கு 360. இப்போ அந்த 360ல் இந்த ஆங்கிளை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிருமா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 195 அதை 360 கூட மைனஸ் பண்ணிடலாம். 360 இன்ட்டு மைனஸ் 195 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 165 டிகிரி. 165 டிகிரி. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடச்சிருச்சா? சேம் ஃபார்முலாவில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது, 165 டிகிரி. ஓகேவா? அவ்வளோதான். ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இந்த ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் வரும். ஓகேவா? அப்பப்போ அது சில சம்ஸுக்கு தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடச்சிரும். அப்படி ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடச்சதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக 360 கூட மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஃபார்முலாவில் போடுறத விட நம்ம நார்மல் அந்த மெத்தட் 30 அந்த டிகிரி வச்சு போட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் கொடுத்தாங்கன்னா அந்த டைமில் பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் இருக்கிற ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் இருக்கிற ஆங்கிளை இந்த மெத்தட்ஸில் தான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? சரி, ஓகே. நம்ம இப்போ அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்த டைப் 2ன்னு எழுதிக்குவாங்க. ஓகேவா? டைப் 1ல் என்ன பார்த்தோன்னா, சின்ன முள்ளு பெரிய முள்ளுக்கு இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். ஏதோ ஒரு டைம் கொடுத்துருவாங்க, அதில் சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். இப்போ டைப் 2. டைப் 2ல் என்னென்னா, 2 முள்ளும் ஓகேவா, மினி டேண்டும், 2 முள் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும், மினி டேண்டும் ஹவர் ஹேண்டும் எப்போ சேமாக இருக்குன்னு பார்க்கலாம். சேம்னா டுகெதர். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் 3 to 4 ஒரு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3 to 4க்குள்ளே கண்டிப்பாக சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே டைமில் ஒரே மேலே ஒரே இதில் ஒரே கோடில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் வரும். அது எப்போ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது இதை நம்ம 2 டைப்பில் சால்வ் பண்ணலாம். ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்குது, இல்லை ஒரு நார்மல் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்ம இந்த டுகெதருக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆப்போசிட் கேட்பாங்களா, சின்ன முள்ளு பெரிய முள்ளு எப்போ ஆப்போசிட் இருக்குன்னு, இந்த ஆப்போசிட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதே ரைட் ஆங்கிள் கேட்பாங்களா, அந்த ரைட் ஆங்கிளுக்கு இன்னொரு ஃபார்முலா. எல்லாத்துக்குமே தனித்தனி ஒரு ஃபார்முலா இருக்குது. அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபார்முலாவும் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சின்ன ஒரு ஈஸியான ட்ரிக் மெத்தட், இந்த 3 இதுவும் கண்டுபிடிக்க ஒரே மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 முள் எப்போ சேமாக இருக்குது, 2 முள் எப்போ ஆப்போசிட்டில் இருக்குது, 2 முள் எப்போ ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த 3த்துக்குமே ஒரே ஷார்ட்கட் ஒரே ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் அது பார்க்கலாம். ஓகே, ஃபார்முலாவை விட இது ஈஸியாக பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஒரு சின்ன நோட் எழுதிக்கோங்க. சின்ன நோட் என்னென்னா, 55 minutes space gained in 60 minutes. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான அர்த்தம் தான். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிளாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். 12, 6, 9, 3, 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகேவா? இப்போது ஒரு பெரிய முள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மினிட்ஸ் இருக்குல்ல, 1, 2, 3, 4, 5, இங்கே 1, 2, 3, 4, 5, இங்கே 1, 2, 3, 4, 5, இந்த மினிட்ஸ் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு மினிட்ஸும் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஒரு ஸ்பேஸாக கணக்கெடுத்துக்கலாம். ஒரு மினிட் ஒரு ஸ்பேஸ், ஒரு மினிட் ஒரு ஸ்பேஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு மினிட்ஸையும் நம்ம ஒரு ஸ்பேஸாக கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த பெரிய முள் இருக்குல்ல, பெரிய முள் 12லேருந்து அப்படியே ரொட்டேட் ஆகி திரும்பி 12க்கே வந்துச்சுன்னா எவ்வளோ நிமிஷம்னு சொல்லியிருந்தோம், 60 நிமிஷம்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ பெரிய முள் 60 நிமிஷம் சுற்றுச்சுன்னா சின்ன முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கும், 5 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குமா? நான் அந்த மினிட்ஸை ஸ்பேஸாக எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டேன். ஓகேவா? அப்போது சின்ன முள் சேம் 12லேருந்து 1க்கு வந்துடும். பெரிய முள் 12லேருந்து ரொட்டேட் ஆகி திரும்பி 12க்கே வந்துச்சுன்னா 60 நிமிஷம் ரொட்டேட் ஆகும். 60 நிமிஷம். ஓகேவா? அப்போது பெரிய முள் 60 நிமிஷம் சுற்றுச்சுன்னா சின்ன முள் எவ்வளோ மூவ் ஆகும் நமக்கு தெரியும், 12லேருந்து 1க்கு வருமா? இப்போ 12லேருந்து 1க்கு மொத்தம் 5 நிமிஷம். 5 நிமிஷம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5 ஸ்பேஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது
பெரிய முள் 60 நிமிஷம் ரொட்டேட் ஆச்சுன்னா சின்ன முள் 5 ஸ்பேஸ் தான் ரொட்டேட் ஆகும். அப்போது மிச்சம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? பெரிய முள்ளுக்கு எக்ஸ்ட்ரா 55 ஸ்பேஸ் இருக்கா? 55 நிமிஷம் பெரிய முள்ளுக்கு பாக்கி இருக்கா? ஓகேவா? அப்போது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், பெரிய முள் 60 நிமிஷம் சுற்றுச்சுன்னா சின்ன முள்ளுக்கு 55 ஸ்பேஸ் லாபம், கெயின் எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் 55 மினிட்ஸ் ஸ்பேஸ் கெயின்ட் இன் 60 மினிட்ஸ். பெரிய முள் 60 நிமிஷம் சுற்றுச்சுன்னா சின்ன முள்ளுக்கு 55 நிமிஷம் ஸ்பேஸ் வந்து கெயின்னு ஒரு நோட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இது சின்ன நோட்டு தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 55 மினிட்ஸ் ஸ்பேஸ் கெயின்ட் இன் 60 மினிட்ஸ். பெரிய முள் 60 நிமிஷம் சுற்றுச்சுன்னா சின்ன முள்ளுக்கு 5 நிமிஷம் தான் சுற்றும், அதாவது 5 ஸ்பேஸ் தான் சுற்றும். அப்போ மிச்சம் இருக்கிற அந்த 55 நிமிஷம் சின்ன முள்ளுக்கு ஒரு லாபம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு கெயின் எடுத்துக்கலாம். அது என்னென்னா ரொம்ப சிம்பிள். அது நம்ம என்ன பண்ணலாம், 55 ஈக்குவல் டு 60ன்னு எடுத்துக்கலாம். 55 ஈக்குவல் டு 60 இந்த ஒரே மெத்தட் தான். இந்த ஒரு இதை வச்சு தான் நம்ம அடுத்து வர சம்ஸை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ணுவோம் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த 55 மினிட்ஸ் ஸ்பேஸ் கெயின்ட் இன் 60 மினிட்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம், 55 ஈக்குவல் டு 60 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 55 ஈக்குவல் டு 60, இந்த ஈக்குவல் டு 60 இதை வச்சு எப்படி அந்த 3 சம்ஸையும் ஒரே மெத்தடில் சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க. between 3 o'clock to 4 o'clock when both and become same. என்ன சொல்கிறாங்க, 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே 2 முள்ளும், அதாவது சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ சேம் ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளேனா கண்டிப்பாக 3 மணின்னு தெரியும். 3 மணி அப்புறம் ஏதோ ஒரு நிமிஷத்தில் தான் நம்மளுக்கு அந்த 2 முள்ளும் சேமாக இருக்கும்னு தெரியும். ஓகேவா? சேம் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டயக்ராம் வச்சுக்கலாம். சேம் என்ன பண்ணிக்கலாம், டயக்ராம் வச்சுக்கலாம். ஓகேவா? டயக்ராம் 12 6 ஓகேவா? டைம் என்னன்னு தெரியும், 3 மணிலேருந்து 4 மணி. அப்போ பெரிய முள் கண்டிப்பாக எங்கே இருக்கும், 3 மணிக்கு இதாக தான் இருக்கும். ஓகேவா? 3 to 4 தான் இருக்கும். 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சின்ன முள் எங்கே, கண்டிப்பாக சின்ன முள் எங்கே தான் இருக்கும், இந்த 3 to 4 தான் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 ஆண்டு எப்போ சேம் ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ பெரிய முள் எங்கே தான் இருக்கும், கரெக்டாக இந்த சின்ன முள் எங்கே இருக்கோ அதே கோட்டில் தான் இருக்கும். ஓகேவா? சின்ன முள் எங்கே இருக்கோ அதே கோட்டை தான் இருக்கும். இதுதான் 2 முள்ளும் சேமுன்னு சொல்லுவாங்க. 2 முள்ளும் டுகெதர். கொஸ்டின் எப்படிலாம் இருக்குன்னா, டுகெதர்னு கொடுக்கலாம், இல்லை 2 முள் எப்போ சேமாக இருக்குன்னு கொடுக்கலாம், இல்லை 2 முள் எப்போ 0 டிகிரியாக இருக்குன்னு கொடுக்கலாம். இல்லை எது வேணால் கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் ஒரே இது தான், அந்த 2 முள்ளும் மேலே இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேவா? எப்போ எந்த டைமில் இது சேமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு 3 மணின்னு நம்மளுக்கு தெரியும். 3 மணியில் கண்டிப்பாக 3 to 4னா கரெக்டாக 3 மணி அப்புறம் தான். 3 மணி அப்புறம் எத்தனாவது நிமிஷத்தில், எத்தனாவது மினிட்ஸில் அது சேமாக இருக்குதுன்னு இப்போ கேட்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த சின்ன நோட் சொல்லியிருந்தேன்ல, என்ன நோட்டு, 55 ஸ்பேஸ் கெயின்ட் இன் 60 மினிட்ஸ். 55 ஈக்குவல் டு 60. இது எல்லாத்துக்கும் காமன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 55 ஈக்குவல் டு 60, 55 ஈக்குவல் டு 60. ஓகேவா? இது காமன் எல்லாத்துக்கும், இது எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பெரிய முள் இருக்குல்ல, இந்த பெரிய முள் 12லேருந்து எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த பெரிய முள் 12லேருந்து எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? இது 55 ஸ்பேஸ் ஈக்குவல் டு 60 நிமிஷம். 60 நிமிஷத்தில் 55 ஸ்பேஸ் இதாகுது. அதே மாதிரி இந்த பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்து இங்கே ஒரு 5 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கா, இது ஒரு 5 5 10, இது 5, இது ஒரு 5 ஸ்பேஸ் தள்ளி 5 10, இது ஒரு 5, இப்போ 15. அப்புறம் இது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம விட்டுறலாம். நம்மளுக்கு எக்ஸாக்டாக எது வரைக்கும் தெரியுதோ அது வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸாக்டாக பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு, 5 5 5. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு, 15 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு. 15 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கா, எவ்வளோ நிமிஷம்னு நம்மளுக்கு தெரியாதா, அந்த நிமிஷத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சிம்பிள்.
55 ஸ்பேஸு ஈக்குவல் டு 60ன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த நோட்டை வச்சு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பார்க்கணும். பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு? 5 5 5 15 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு. எது வரைக்கும் எக்ஸாக்டாக தெரியுமோ அது வரைக்கும் பார்த்தா போதும். இப்போது 15 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு. எத்தனாவது நிமிஷத்தில்? அந்த நிமிஷம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ்ன்னு போட்டோம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 55 ஸ்பேஸ் ஈக்குவல் டு 60. 15 ஸ்பேஸ் எத்தனாவது நிமிஷம்? 55 ஸ்பேஸ் ஈக்குவல் டு 60 நிமிஷம். இப்போ 15 ஸ்பேஸ்னால் எத்தனாவது நிமிஷம்? அந்த நிமிஷம் தான் தெரியாது. அந்த நிமிஷம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் மெத்தட்னால் நம்ம என்ன பண்ணணும்? இப்போது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 55x ஈக்குவல் டு 60 × 15. ஓகேவா? இப்போ எக்ஸை அப்படியே வச்சுட்டோன்னா 60 × 15 டிவைடட் பை 55. 55 கீழே வந்துடுமா? இப்போ 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 3 டைம்ஸ் இது 11 டைம்ஸ். அப்புறம் எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 × 3 என்னன்னு சொல்லிக்கலாம்? 180/11. அப்போ எக்ஸ் என்னன்னு சொல்லிக்கலாம்? 180/11. இந்த 180/11 நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம். 180 ஆப்ஷனில் 180/11 மினிட்ஸ்னு இருந்துச்சுனாலும் 180/11 மினிட்ஸ் சொல்லிக்கலாம். இல்லை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம்? 180 டிவைடட் பை 11. 11 1 டைம்ஸ் 11 ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 7 இருக்குமா? இப்போ 0 கீழே கொண்டு வந்துட்டோன்னா 6 டைம்ஸ் 66. இப்போ 4. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? 16. ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? மேலே கோஷனில் இருக்கிறது எழுதுவோமா? எக்ஸ் ஈக்குவல் டு 16. அடுத்து என்ன எழுதுவோம்? கீழே ரிமைண்டர் இருக்கிறது எழுதுவோமா? 4 டிவைடட் பை அடுத்து நம்ம டிவைஸரை வச்சு எழுதுவோமா? 4/11 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ எக்ஸ் இப்போ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 16 4/11 நிமிஷம்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை எப்படி எழுதிக்கலாம்? அப்போது 3 மணி 16 நிமிஷம் 4/11 சம் செகண்ட்ஸில் அந்த 2 முள்ளும் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம்? ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். எப்படி சொல்லிக்கலாம்? 3 மணி 16 நிமிஷத்தில் 4/11 செகண்ட்ஸில் அந்த 2 முள்ளும் ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். புரிஞ்சா? ஆப்ஷனில் இன்னொரு விதமாகவும் கொடுத்துருப்பாங்க. 16 4/11 மினிட்ஸ் பாஸ்ட் 3. பாஸ்ட் 3னா 3 மணி அடுத்து 16வது நிமிஷத்தில் 4/11 செகண்ட்ஸ் சம் செகண்ட்ஸில் அந்த 2 முள்ளும் சேமாக இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே 2 முள்ளும் எப்போது சேமாக ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைகிறோம். 3 to 4 வரைகிறோம். அப்போ 3 to 4க்குள்ளே தான் கண்டிப்பாக சின்ன முள் இருக்கும். ஓகேவா? இப்போ சின்ன முளை ஃபஸ்ட்டு வரைகிறோம். வரைஞ்சிட்டு பெரிய முள் ஒரே நேர்கோட்டினா இப்போ பெரிய முள்ளும் அதே நேர்கோட்டில் தான் இருக்கும். அதே நேர்கோட்டில் வரைஞ்சிடறோம். ஓகேவா? 3 to 4னா 3 மணி அப்புறம் சம் மினிட்ஸில் அந்த 2 முள்ளும் சேமாக இருக்கும். அந்த மினிட்ஸ் தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். நம்மளுக்கு ஒரு சின்ன நோட் என்னன்னு தெரியும்? 55 = 16 தெரியும். 55 மினிட்ஸ் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ்னு தெரியும். அப்போது அடுத்து என்ன பண்ணுறோம்? பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் மூவ் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். இது ஒரு 5 ஸ்பேஸ், இது ஒரு 5 ஸ்பேஸ், இது ஒரு 5 ஸ்பேஸ், மொத்தம் 15 ஸ்பேஸ். எக்ஸாக்டாக எது வரைக்கும் தெரியுமோ அது வரைக்கும் பார்த்தா போதும். ஓகேவா? மிச்சம் இருக்கிற இந்த கேப்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. எக்ஸாக்டாக எவ்வளோ தெரியுமோ அது வரைக்கும் பார்த்தா போதும். இப்போ 5 5 5 நம்மளுக்கு வந்து 15 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு. இப்போ 15 ஸ்பேஸ் தள்ளி வந்துச்சுன்னா எவ்வளோ நிமிஷத்துக்கு தள்ளி வந்துருச்சு? அதுதான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது என்னன்னு சொல்லுவாங்க? பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 55x = 60 × 15. எக்ஸு அப்படியே வச்சுட்டு 55 கீழே கொண்டு வந்துடும். 15 3 டைம்ஸ், 55 11 டைம்ஸ். அப்போது 60 × 3 180/11 மினிட்ஸ். அப்போ எக்ஸ் நம்ம எவ்வளோ நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டோம்? 180/11 நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றுறோன்னா டிவைட் பண்ணி எழுதுகிறோம். மேலே கோஷன்ட்டில் 16, கீழே ரிமைண்டர் 4/11 மினிட்ஸ். பாஸ்ட் 3னா என்னது? 3 மணிக்கு அடுத்து வர 16வது நிமிஷத்தில் அந்த 2 முள்ளும் சேமாக இருக்கும். ஆப்ஷனில் இந்த 16 4/11 மினிட்ஸ் பாஸ்ட் 3ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை 3 16 4/11 செகண்ட்ஸ் இப்படியும் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஆப்ஷனில் எப்படி வேணால் கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை சூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? 3 to 4. இப்போது சேம்
5 to 6 மணி 5 to 6 o'clock when both ends become same. ஓகேவா? 5 to 6ல் ரெண்டு முள்ளும் எப்போ சேமாக இருக்குன்னு கேட்குறாங்க. சேம் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகேவா? 5 to 6 மணிக்குள்ளே ரெண்டு முள்ளும் எப்போ சேமாக இருக்குன்னு பார்க்கலாமா? சேம் ஒரு டயக்ராம் வரைகிறோம். 12 6 3 9 1 2 4 5 7 8 10 11. ஓகேவா? 5 to 6 மணினா சின்ன முள்ளு கண்டிப்பாக எங்கே இருக்கும்? 5 to 6க்குள்ளே நடுவில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போது ரெண்டு முள்ளு சேமாக எப்போ இருக்குன்னு கேட்குறேன். அப்போ பெரிய முள்ளு கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும்? அதே மேலே தான் இருக்கும். ஓகேவா? அப்போது 5 மணின்னு நம்மளுக்கு தெரியும். 5 மணி அடுத்து எத்தனாவது மினிட்ஸில் அந்த ரெண்டு முள்ளு சேமாக இருக்குன்னு தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். நம்மளுக்கு என்ன தெரியும்? அந்த நோட் என்னன்னு தெரியும்? 55 நிமிஷம் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ்னு தெரியும். 55 ஸ்பேஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ்னு தெரியும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த பெரிய முள்ளு 12லேருந்து எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ ஸ்பேஸு? 5 ஸ்பேஸ். இது ஒரு 5 ஸ்பேஸ், இது ஒரு 5 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு, இது ஒரு 5 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு, இது ஒரு 5 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு. எக்ஸாக்டாக இது வரைக்கும் தான் தெரியும். அப்புறம் இதுக்கு லைட்டாக தள்ளி வந்திருக்கு, அது நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸாக்டாக எது வரைக்கும் தெரியுமோ அது வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ மொத்தம் 5 5 10, இது 20 25, மொத்தம் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு? 25 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு. எத்தனாவது நிமிஷத்தில்? அந்த நிமிஷம் தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸ். இப்போ இதை பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை. இப்போது 55x ஈக்குவல் டு 60 × 25. அப்போது x ஈக்குவல் டு 60 × 25 டிவைடட் பை 55. 5 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 5 டைம் 11 டைமா. இப்போ x ஈக்குவல் டு 60 × 5 300/11. ஓகேவா? 300/11 மினிட்ஸ்னு சொல்லிக்கலாம். இல்லை ஆப்ஷனில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றலாமா? 300 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் பை 11 2 டைம் 22. அப்போது பேலன்ஸ் 8 இருக்குமா? 0வா? அப்போ நம்ம 7 டைம் 77 ரிமைண்டர் 3 இருக்குமா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு கோஷன்ட் 27 3/11 பாஸ்ட் எவ்வளோ? 5 to 6 தானே. அப்போது 5ன்னு எழுதிக்கலாம். அப்போது 5 27 3/11 செகண்ட்ஸில் அந்த ரெண்டு முள்ளு எப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம்? சேமாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ரெண்டு முள்ளும் சேமாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஒரே சின்ன நோட் என்னென்னா இந்த 55 = 60 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டயக்ராம் பாருங்கள். இந்த பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக இந்த மினிட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். ஓகேவா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வர டுகெதருக்கும் ரைட் ஆங்கிளுக்கும் ஒரே மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபார்முலான்னு போயிட்டோம்னா ஃபார்முலாவில் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதில் சில எக்ஸப்ஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இது பண்ணுறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடே எல்லா இதுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டு முள்ளும் சேமாக இருக்கிறது பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு முள்ளும் ஆப்போசிட்டாக எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆப்போசிட்னா நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் 7 to 8 o'clock. ஓகேவா? 8 o'clock 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே when both ends are opposite to each other. ஆப்போசிட்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ரெண்டு முள்ளுமே எதிர் திசை. கரெக்டாக இப்போது 3 இங்கே இருந்துச்சுன்னா இதோட ஆப்போசிட்டில் இங்கே பெரிய முள் இருக்கும். சின்ன முள் இங்கே இருந்துச்சுன்னா அது ஆப்போசிட்டில் பெரிய முள் இருக்கும். ஓகேவா? 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ரெண்டு முள்ளும் எப்போது எதிர் திசையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு சேம் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளேனா 7 மணின்னு தெரியும். அடுத்து சில செகண்ட்ஸ் அதை மட்டும் பார்க்கணும். ஓகேவா? 7 மணின்னு தெரியும். அடுத்து எத்தனாவது நிமிஷத்தில் அந்த ரெண்டு முள்ளும் ஆப்போசிட்டில் இருக்குது அதை மட்டும் பார்க்கணும். சேம் அதே மெத்தட் தான். டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. 12 6 9 3 1 2 5 7 8 10 11. ஓகே, டயக்ராமை கரெக்டாக வரையணும். டயக்ராம் தப்பாக வந்துட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே. இப்போ 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளேனா சின்ன முள் கண்டிப்பாக எங்கே இருக்கும்? 7 to 8க்குள்ளே தான் இருக்கும். சின்ன முள் கண்டிப்பாக எங்கே இருக்கும்? 7 to 8க்குள்ளே தான் இருக்கும். இப்போது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஆப்போசிட். இந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எதிர் திசையில் இருக்கணும். அப்போ அந்த ஆப்போசிட்டை நம்மளாக வரைஞ்சிக்கிறோம். இப்போ 7 to 8க்குள்ளே சின்ன முள்ளுச்சுன்னா இப்போ பெரிய முள் ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்போ ஆப்போசிட்டில் எங்கே இருக்கும்? கரெக்டாக
1லேருந்து 2க்குள்ள தான் அந்த பெரிய முள் இருக்கும். இதை நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகேவா? கொஸ்டினில் ஆப்போசிட்னு கொடுத்துட்டாங்க. எதிர் திசையில் இருக்கணும். சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எதிர் திசையில் இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 7லேருந்து 8 மணிக்குள்ளே 2 முள்ளும் எதிர் திசையில் எப்போ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 7லேருந்து 8 மணிக்குள்ளேனா சின்ன முள் கண்டிப்பாக 7 to 8க்கு நடுவில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பெரிய முள் அதுக்கு எதிர் திசையில் நம்மளாம் வரைஞ்சிக்கிறோம். அப்போ எதிர் திசை அந்த எதிர் திசையை கரெக்டாக வரையணும். இப்போ 7 to 8ஓட எதிர் திசை 1 to 2. ஓகேவா? இப்போ நீங்கள் 12 to 1ல் வரைஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் தப்பாக வந்துடும். ஸோ அந்த எதிர் திசையை நம்ம கரெக்டாக வரையணும். ஓகேவா? இப்போ 7 to 8ஓட எதிர் திசை என்னது 1 to 2. அப்போ பெரிய முள் 1 to 2 கிட்டே இருக்கும். ஓகேவா? டயக்ராம் வச்சிட்டிங்களா? சேம் அதே மெத்தட் அந்த 55 ஸ்பேஸ் ஈக்குவல் டு 60 நிமிஷம் 55 ஈக்குவல் டு 60. இது எல்லா டைப்புக்கும் சேம் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா 3 இதுக்குமே இந்த சேமாக 2 முள் சேமாக இருக்கிறது, 2 முள் ஆப்போசிட்டில் இருக்கிறது, 2 முள் ரைட் ஆங்கிளில் ஃபார்ம் ஆகிறது எல்லாமே இந்த ஒரே மெத்தடில் போட்டுக்கலாம். அதனால தான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? 55 ஈக்குவல் டு 60. அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தான் தள்ளி வந்திருக்கு? 5 ஸ்பேஸ் தான் தள்ளி வந்திருக்கு. அப்புறம் லைட்டாக தள்ளி வந்திருக்கு. அது நம்மளுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக எது வரைக்கும் தெரியுமோ அது மட்டும் எடுத்தால் போதும். இப்போது 5 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கா? அப்போது 5 ஸ்பேஸ் ஈக்குவல் டு எத்தனாவது நிமிஷத்தில் அதுதான் கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் மெத்தட்னு சொன்னோன்னா கிராஸ் மல்டிப்ளையா? இப்போ 55 x ஈக்குவல் டு 60 into 5. x ஈக்குவல் டு 60 into 5 டிவைடட் பை 55. ஓகேவா? 5 1 டைம்ஸ் 11 டைம்ஸில் கேன்சல் ஆகுமா? இப்போ x ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்ன வரும்? 60/11 மினிட்ஸ். 60/11 மினிட்ஸ்னு சொல்லிக்கலாம். இல்லை எப்படி சொல்லிக்கலாம்? 60/11 மினிட்ஸ்னு சொல்லிக்கலாம். இல்லை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணுன்னா மாற்றலாமா? 60/11 எத்தனை டைம்? 5 டைம்ஸ் 55. ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? x ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது எழுதுவோம் 5, அப்புறம் ரிமைண்டர் எழுதுவோம் 5/11. பாஸ்ட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 7 to 8. அப்போ பாஸ்ட் 7ன்னு சொல்லிக்கலாம். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 7 மணி 5 நிமிஷம் 5/11 செகண்ட்ஸில் 2 முள்ளும் எப்படி இருக்கும்? எதிர் திசை நோக்கி இருக்கும். புரிஞ்சா? 7 மணி 5 நிமிஷம் 5/11 செகண்ட்ஸில் 2 முள்ளும் எப்படி இருக்கும்? எதிர் திசையை நோக்கி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு சிம்பிள் டயக்ராம் மட்டும்தான் வரையணும். ஓகேவா? அப்புறம் 55 ஈக்குவல் டு 60ங்கிறது ஒரு காமனான நோட். அந்த நோட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழே என்ன எழுதுவோம்? பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி சிம்பிளான மெத்தட். ஓகேவா? இது 2 முள்ளும் ஆப்போசிட்டில் கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு சம் பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே 2 முள்ளும் வென் போத் ஆன்ஸ் ஆர் ஆப்போசிட். இதில் என்ன கேட்பாங்க? ஆப்போசிட்டுன்னு கேட்கலாம். இல்லை 180 டிகிரி 180 டிகிரி எப்போ 2 முள்ளும் 180 டிகிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். சேம்னா 0 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். ஆப்போசிட்னா 180 டிகிரி. ஓகேவா? 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே எப்போ 2 முள்ளும் எதிர் திசையில் இருக்குன்னு கேட்குறாங்க. சேம் என்ன பண்ணுவோம்? டயக்ராம் வரைவோம். 12 6 9 3 1 2 4 5 7 8 10 11. ஓகேவா? இப்போ 3 மணிலேருந்து 4 மணினா நம்மளுக்கு என்ன தெரியும்? சின்ன முள் கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும்? 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே தான் இருக்கும்னு தெரியும். இப்போ எதிர் திசை, அப்போ பெரிய முள் இந்த சின்ன முள்ளோட எதிர் திசையில் இருக்கணும். அப்போது 3 to 4ஓட எதிர் திசை என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? 3 to 4ஓட எதிர் திசை 3 to 4ஓட எதிர் திசை என்ன இருக்கும்? 10 to 9 இருக்கும். அப்போ எதிர் திசையை நம்ம வரைஞ்சிடறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? அதே நோட் 55 ஈக்குவல் டு 16 நம்மளுக்கு தெரியும். ஓகே, 55 ஈக்குவல் டு 16 தெரியும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? பெரிய முள் இது என்ன பெரிய முள்? எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு? 12லேருந்து எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பார்ப்போம். 5, இது ஒரு 5 10, இது ஒரு 5 15, இது ஒரு 5 20, 25 30 35 40 45. எக்ஸாக்டாக 45 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு. எத்தனாவது நிமிஷத்தில் தெரில எக்ஸ். ஓகேவா? இது லைட்டாக தள்ளி வந்திருக்கு. இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். எக்ஸாக்டாக எது வரைக்கும் தெரியுமோ அது வரைக்கும் எடுத்து தான் போதும். 45 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 55x ஈக்குவல் டு 60 × 45. இப்போ x ஈக்குவல் டு 60 × 45 டிவைடட் பை 55. ஓகேவா? இப்போது 5 டேபிளில் இது 9 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? x ஈக்குவல் டு 60 × 9 540. ஓகேவா? 540 பை 11.
மினிட்ஸ் இப்படி சொல்லிக்கலாம். இன்னொரு விதத்தில் நம்ம இப்படி சொல்லிக்கலாம். இதே நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றினோன்னா 540/11 மாற்றினோன்னா எவ்வளோ 4 டைம் 44 வருமா, 4 டைம்ஸ் 44 per minute 10 அப்போது நம்மளுக்கு 100 வருமா, 100 9 டைம்ஸ் 99 ரிமைண்டர் நம்மளுக்கு 1 வரும். அப்போ நம்ம x = என்னன்னு சொல்லிக்கலாம் 49 1/11 பாஸ்ட் எத்தனை மணின்னு சொல்லியிருக்காங்க 7 to 8 7 to 8 7 to 8 இல்லை 3 to 4 3 to 4னா 3 மணி. ஓகேவா, 3 மணிக்கு அடுத்து வர 49வது நிமிஷம் 1/11 செகண்ட்ஸில் 2 முள்ளும் எப்படி இருக்கும், ஆப்போசிட் எதிர் திசையை நோக்கி இருக்கும். ஓகேவா, புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். சேம் அந்த 55 = 60 கான்செப்ட் தான். ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டிங்களா? சரி, இப்போ தேர்டு அந்த லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இது ரைட் ஆங்கிள் 2 முள்ளும் எப்போது இந்த ரைட் ஆங்கிள் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஓகேவா, ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. சேம் அதே மாதிரி கொஷின் தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளாக் எடுத்துக்கிறேன். ஓகேவா, 12 6 9 ஓகேவா. இப்போது ஒரு டைம் எடுத்துக்கலாமா? ஒரு டைம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எந்த டைம் எடுத்துக்கலாம், 4 to 5 எடுத்துக்கலாமா? 4 to 5 4 to 5 மணிக்குள்ளே 2 முள்ளும் எப்போது ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ 4 to 5னா நம்மளுக்கு என்ன தெரியும், சின்ன முள் கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும், 4லேருந்து 5 கூட தான் இருக்கும். ஓகேவா, ரைட் ஆங்கிள்னால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகணும், இந்த 90 டிகிரி இந்த டிகிரி ஃபார்ம் ஆகணும். ஸோ எங்கே நம்ம பெரிய முள்ளை எங்கே போடலாம், இப்போ பெரிய முள்ளைனா 1லேருந்து 2 போடுறேன். ஓகேவா, அப்போது கரெக்டாக நீங்கள் திருப்பி பாருங்கள், நீங்கள் நோட்டில் போட்டிருந்தீங்கன்னா நோட்டில் கரெக்டாக திருப்பி பாருங்கள், நம்மளுக்கு இந்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அப்போது இது ஒரு டயக்ராம். இது மட்டும்தான் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சேம் 1 to 2க்கு போட்டோம்ல அதே மாதிரி சேம் அதே மாதிரி 7 to 8க்கு கீழே போட்டால் இங்கேயும் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, புரிஞ்சா? அப்போனா இதுக்கு என்ன அர்த்தம்னா ரைட் ஆங்கிள் கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு டைம் 4 to 5 மணிக்குள்ளே ஒரு ரைட் ஆங்கிள் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு 2 ஆன்சர் வரும். ஓகேவா, 2 ஆன்சர் வரும். 2 ஆன்சரும் போட்டுட்டு ஆப்ஷனில் எந்த ஆன்சர் கொடுத்துருக்கோ அந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போது கரெக்டாக 4 to 5க்குள்ளே சின்ன முளை வரைஞ்சிடுறோம். அப்புறம் கரெக்டாக அந்த 90 டிகிரி எல் ஷேப்பில் வர மாதிரி நம்ம பெரிய முளை வரைகிறோம். இந்த பெரிய முள் வரைகிறது கரெக்டாக வரையணும். ஓகேவா, நோட்டில் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக திருப்பி பார்த்து வரைங்க. அப்போ தான் அந்த பெரிய முள் கரெக்டாக வந்தால் தான் நம்ம அடுத்து சம் போடும்போது அந்த ஸ்பேஸ் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ண முடியும். இங்கே ஒரு 1 to 2க்குள்ளே 90 டிகிரி ஒரு சைடு வந்துட்டிங்கன்னா அதுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் இன்னொரு சைடு வந்துட்டிங்கன்னா அதுவும் ஒரு 90 டிகிரி, இதுவும் ஒரு 90 டிகிரி. அப்போது ரைட் ஆங்கிள்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு 2 ஆன்சர் வரும். 2 ஆன்சரில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சேம் இப்போ டயக்ராம் போட்டோமா, சேம் அதே மெத்தட் 55 = 60 நம்மளுக்கு 2 ஆன்சர் வரும்ல, 2 இது போட்டுக்கலாம். சேம் 55 = 60 இதில் 2 பெரிய முள் இருக்கா, அப்போ ஃபஸ்ட்டு பெரிய முள் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தெரிய வந்திருக்கு, எக்ஸாக்டாக 5 ஸ்பேஸ் தெரிய வந்திருக்கு. ஸோ 5 ஸ்பேஸ் தெரிய வந்திருக்கு = x. இப்போ செகண்ட் பெரிய முள் இங்கே இருக்கா, இது எவ்வளோ ஸ்பேஸ் தெரிய வந்திருக்கு, 12லேருந்து 5 இது ஒரு 5 10 15 20 25 30 35 ஸ்பேஸ் தெரிய வந்திருக்கா. அப்போ நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், 35 = எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா. 2 ஆன்சர் ஃபார்ம் ஆகுமா, சேம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 55 x = 60 × 5 x = 60 × 5 / 55 5 டேபிளில் 1 டைம்ஸ் 11 டைம்ஸ். அப்போ x = நம்மளுக்கு என்னென்ன வரும், 60/11 மினிட்ஸ். 60/11 மினிட்ஸை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றினோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 11 5 டைம்ஸ் 55 ரிமைண்டர் 5 கிடைக்குமா. அப்போ நம்ம x = 5/11 பாஸ்ட் என்னன்னு சொல்லிக்கலாம், பாஸ்ட் எத்தனை மணி, இது 4 to 5 பாஸ்ட் 4. அப்போ என்ன சொல்லிக்கலாம், 4 o'clock 5 மினிட்ஸில் 5/11 செகண்ட்ஸில் 2 முள் நம்மளுக்கு என்னவா இருக்கும், ரைட் ஆங்கிளாக இருக்கும்னு சொல்லிக்கலாம். அப்போ இன்னொரு ஆன்சரும் சேம் கண்டுபிடிக்கணும்ல, 2 ஆன்சர் வரும்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ இதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 55x = 60 × 35
எக்ஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 35, அந்த 55 கீழே வந்துருமா 55. இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 7 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும் 420/11 மினிட்ஸ்னு வந்துடும். ஓகேவா? இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றுறோன்னா சேம் 420/11 3 டைம்ஸ் 33. இப்போ 33 8 7 9 ரிமைண்டர் 90. அப்போ 8 டைம்ஸ் 88 வருமா, 2 ரிமைண்டரா. இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிக்கலாம் 38 2/11 பாஸ்ட் சேம் 4. பாஸ்ட் 4 அப்படின்னா என்ன அர்த்தம் 4 38 2/11 செகண்ட்ஸில் நம்மளுக்கு என்னவா இருக்கும் 2 முழு ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நம்மளுக்கு இப்போ எவ்வளோ ஆன்சர் கிடச்சிது 2 ஆன்சர் கிடச்சிது. ஆப்ஷனில் 4 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 4 38ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சேம் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் 55 ஈக்குவல் டு 60. அப்புறம் பெரிய முள்ளு எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பாருங்கள், அது எவ்வளோ நிமிஷம் ஈக்குவல் டு எக்ஸ். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை எக்ஸை கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் தான் மினிட்ஸ். அவ்வளோதான். இந்த ரைட் ஆங்கிளுக்கு மட்டும் நம்மளுக்கு 2 ஆன்சர் வரும். 2 ஆன்சரும் போட்டுட்டு ஆப்ஷனில் எந்த ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த 55 ஈக்குவல் டு 60 இதுதான் ஈஸியான மெத்தட். 3க்குமே ஒரே மெத்தட், ஈஸியாக போட்டுடலாம். டைக்ராமை மட்டும் பார்த்து கரெக்டாக வரையணும். ரைட் ஆங்கிள்னால் கரெக்டாக அந்த எல் ஷேப் ரைட் ஆங்கிள் அந்த முள்ளை எங்கே போடணுமோ கரெக்டாக போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு முள்ளை போடணும். ரைட் ஆங்கிளுக்கு மட்டும் 2 ஆன்சர் வரும். ஓகேவா? புரிஞ்சா? ரைட் ஆங்கிளுக்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஓகேவா? இப்போது ரைட் ஆங்கிளுக்கு அடுத்து 7 to 8 பார்க்கலாம். 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் when both ends form 90 degree, அதாவது when both ends form right angle. ஓகேவா? இப்படி கேட்பாங்க. 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போது அந்த ரைட் ஆங்கிள் அந்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. சேம் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டயக்ராம். ஓகேவா? சேம் டயக்ராம் கரெக்டாக வரையணும், பார்த்துக்கோங்க. 6 1 2 3 4 5 7 8 9 10 11. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம் 7 to 8. 7 to 8. இப்போ சின்ன முள்ளை எங்கே இருக்கும் 7 to 8க்குள்ளே இருக்கும் நமக்கு தெரியும். இப்போ ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுவோம். எங்கே நம்ம போட்டால் ரைட் ஆங்கிள் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ நான் இதை கரெக்டாக நீங்கள் நோட்டில் வந்தீங்கன்னா திரும்பி வரீங்க. இதை 4 to 5க்குள்ளே போட்டால் எனக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் கிடைக்கும். ஓகேவா? 4 to 5 போட்டேன்னா 5 போட்டேன்னா எனக்கு கரெக்டாக அதோட ஆப்போசிட்டில் நான் போடணும். ஆப்போசிட்டில் எனக்கு 10 to 11 அது எனக்கு இன்னொரு ரைட் ஆங்கிள் கிடைக்கும். நீங்கள் நோட்டில் போட்டிருந்தீங்கன்னா கிளாக்கை கரெக்டாக வரைஞ்சிட்டு நோட்டை திருப்பி வச்சு கரெக்டாக அந்த எல் ஷேப் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போது டயக்ராம் கொஞ்சம் அப்படி இப்படி போட்டதுனால கரெக்டாக ரைட் ஆங்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியல. நீங்கள் நோட்டில் வந்தீங்கன்னா கரெக்டாக திருப்பி வச்சுட்டு அந்த ரைட் ஆங்கிள் எல் ஷேப்பில் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே? அப்போ 4 to 5க்குள்ளே ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், 10 to 11க்குள்ளே ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 ஆன்சர் வருமா? சேம் அதே மெத்தட். ஓகேவா? 55 ஈக்குவல் டு 60 இதுக்கு 2 ஆன்சர் வருமா? சேம். ஃபஸ்ட்டு பெரிய முள் இங்கே இருக்கா, இந்த பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு 5 10 15 20 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கா. இப்போ 20 ஸ்பேஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நிமிஷம். இப்போ அடுத்தது இன்னொரு ஆன்சர் வேணுமா 55 ஈக்குவல் டு 60. சேம் மெத்தட் 55 ஸ்பேஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். அப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பார்ப்போம். 5 10 15 20 25 30 35 40 45 50 50 ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கா. அப்போது 50 ஈக்குவல் டு எக்ஸ். சேம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 55x ஈக்குவல் டு 60 இன்ட்டு 20. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 20 டிவைடட் பை 55. கேன்சல் பண்ணிட்டோன்னா 4 டைம்ஸ் 11 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும் 60 இன்ட்டு 4 240/11. ஓகேவா? இதில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றினோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 21 9/11 பாஸ்ட் 7. பாஸ்ட் 7னா 7 மணி 21 நிமிஷம் 9/11 செகண்ட்ஸில் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் 2 முள்ளும் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சேம் இன்னொரு ஆன்சர் 55x ஈக்குவல் டு 60 இன்ட்டு 50. எக்ஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 50 டிவைடட் பை 55.
பை டேபிளில் 10 டைம்ஸ் 11 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும் 600/11 மினிட்ஸ்னு வரும். 600/11 மினிட்ஸ். இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றினோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 54 6/11 பாஸ்ட் 7. பாஸ்ட் 7னா 7 மணி அப்புறம் 54வது நிமிஷம் 6/11 செகண்ட்ஸில் நம்மளுக்கு என்னவா இருக்கும் 2 ஆங்கிளும் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 2 டைம்லையும் நம்மளுக்கு இந்த சின்ன முள்ளு பெரிய முள்ளு நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் எந்த கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று 7:21, இன்னொன்று 7:54. இந்த ரெண்டுலையுமே நம்மளுக்கு சின்ன முள்ளு பெரிய முள்ளு சேர்ந்து ஒரு ரைட் ஆங்கிள், அதாவது 90 டிகிரி, அதாவது 90 டிகிரி நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். புரிஞ்சா? இதுதான் 3 டைப். ஃபஸ்ட்டு சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ சேமாக இருக்குன்னு கேட்பாங்க, ஏதோ ஒரு டைம் கொடுத்து. அப்போ என்ன பண்ணுவோம், சேம் 55 = 60, அப்புறம் பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கோ அது எக்ஸ் போட்டுருவோம். சேம் அதே மெத்தட் தான் ஆப்போசிட்டு. ஓகேவா? இப்போ 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே எப்போ 2 முள் ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 3 to 4 சின்ன முள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். போட்டுட்டு அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பெரிய முள்ளை வரைஞ்சிடணும். அந்த டைக்ராம் வரையும் போது கரெக்டாக வரையணும். அப்போ தான் நம்ம ஸ்பேஸ் கவுண்ட் பண்ணும்போது கரெக்டாக ஸ்பேஸ் வரும். ஓகேவா? சேம் ரைட் ஆங்கிளுக்கு மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும், 2 ஆன்சர் வரும். சேம் 55 = 60, இந்த பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கோ அதே தான், ஆனால் 2 ஆன்சர் வரும். 2 ஆன்சரும் போட்டு ஆப்ஷனில் எந்த ஆன்சர் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த 3 டைப். டுகெதர், சேம், டுகெதர், 0 டிகிரினா எல்லாமே ஒன்று தான். 2 முள்ளும் மேலே மேலே இருக்கணும். 180 டிகிரி ஆப்போசிட்னாலும் எதிர் திசை. ஓகேவா? அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், 2 முள்ளும் எதிர் திசையாக இருக்குன்னு பார்த்துக்கணும். அப்புறம் 90 டிகிரி ரைட் ஆங்கிள், இதெல்லாமே ஒன்று தான். ஓகேவா? புரிஞ்சா? இந்த 3 டைப்பை தெளிவாக பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸாக இருக்கும். நம்ம அதுலேயே கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஒரு கான்செப்ட், கிளாக் கெயின்ஸ் ஆர் லூஸ். ஓகேவா? கிளாக் வந்து கெயின் ஆகும் இல்லை லூஸ் ஆகும். கெயின்னா லாபம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும், லூஸ்னால் அதுக்கு லாஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிளாக் கெயின்ஸ் 5 minutes எவ்ரி ஹவர். இதுக்கு என்ன அர்த்தம், கிளாக் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது. எக்ஸ்ட்ராவானா கெயின் ஆகுது. ஓகேவா? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் கிளாக்கு எக்ஸ்ட்ராவாக கெயின் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போது கரெக்ட் டைம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கரெக்ட் டைம், இது நம்ம ராங் டைம்னு வச்சுக்கலாம். ராங் டைம். இப்போது நான் கரெக்ட் டைம் என்னன்னு சொல்கிறேன், 5 மணின்னு சொல்கிறேன். அப்போது 1 மணி நேரம் கழித்து எனக்கு கரெக்டான டைம் என்னவாக இருக்கும், 6 மணியாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு 1 மணி நேரம் கழித்து கரெக்டான டைம் எனக்கு என்னவாக இருக்கும், 7 மணியாக இருக்கும். அதுக்கு ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு கரெக்டான டைம் என்னவாக இருக்கும், 8 மணியாக இருக்கும். ஓகேவா? இதே இந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க. கிளாக் கெயின்ஸ் 5 minutes எவ்ரி ஹவர். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கிளாக் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ ராங் டைம், இப்போ வந்து 5 மணியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது 6 மணி கரெக்டாக அடுத்து 1 மணி நேரம் கழித்து டைம் என்னவாக இருக்கும், 6:05 இருக்கும். ஏன்னா கிளாக் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷத்தை எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது. அப்போ ராங் டைம். இப்போ 5 மணினா அடுத்து 1 மணி நேரம் கழித்து எனக்கு 6:05 இருக்கும். அப்போ 6:05, அப்போ 6:05 அடுத்து 1 மணி நேரம் கழித்து எனக்கு என்னவாக இருக்கும், 7:10 இருக்கும். ஏன்னா கிளாக் என்ன பண்ணுது, 5 நிமிஷத்தை எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது. ஓகேவா? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது. இப்போ 7:10 அடுத்து ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு என்னவாக இருக்கும், 8:15 இருக்கும். புரிஞ்சா? 8:15 இருக்கும். இது வந்து கிளாக் கெயின்ஸ் 5 minutes எவ்ரி ஹவர். இதே கிளாக் லூஸ் 5 minutes எவ்ரி ஹவர்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ. இப்போது 5 மணின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 5 மணி, கிளாக் லூஸ் 5 minutes எவ்ரி ஹவர், 5 மணி. அப்போ அடுத்து 1 மணி நேரம் கழித்து எனக்கு டைம் என்னவாக இருக்கும், 6 மணியாக இருக்குமா, இல்லை 5:55 இருக்கும். ஏன்னா கிளாக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் லூஸ் பண்ணுது. அப்போது கரெக்டான டைம் 5 மணினா 1 மணி நேரம் கழித்து 6 மணியாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கிளாக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் லூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 மணினா அடுத்து 1 மணி நேரம் கழித்து 5:55 இருக்கும். அப்போ 5:55 அடுத்து 1 மணி நேரம் கழித்து என்னவாக இருக்கும்,
50 இருக்கும். கரெக்டான டைம்னா 5:55 1 மணி நேரம் கழிச்சு 5:55 தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கிளாக் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் லூஸ் பண்ணுது. அப்போ லூஸ் பண்ணதுன்னா 5 நிமிஷத்தை கழிச்சிட்டோன்னா 6:50. இப்போ 6:50னா அடுத்து ஒரு மணி நேரம் கழித்து 7:45 இருக்கும். ஓகேவா? இதுதான் கிளாக் லூஸ், கிளாக் கெயின்னு சொல்லுவோம். கெயின்னா 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும், லூஸ்னால் 5 நிமிஷம் குறைச்சி எடுத்துக்கும். ஓகேவா? புரிஞ்சா? இதுதான் கிளாக் கெயின் ஆர் லூஸ் கான்செப்ட்னு சொல்லுவோம். சரி, இதை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? இதை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? A man saw the clock when it was set right at 8 a.m. A man saw the clock when it was set right at 8 a.m. என்ன அர்த்தம்? ஒரு பையன் ஒரு கிளாக்கை பார்க்குறான். அப்போது கரெக்டான டைம் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ டைம் வந்து கரெக்டாக 8 மணின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 8 மணி. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்து? கிளாக் கெயின் 5 minutes in an hour. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் கிளாக், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கிளாக்கு 5 நிமிஷம் கெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது வாட் இஸ் த டைம் ஷோஸ் அட் 8 p.m. அட் சேம் டே. 8 p.m. அட் சேம் டே. அப்போனா கிளாக் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் கெயின் ஆச்சுன்னா, அப்போது அதே நாளில் 8 மணிக்கு அந்த கிளாக் எந்த டைமை காமிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருத்தன் ஒரு கிளாக்கை பார்க்குறான். அப்போ கரெக்டான டைம் 8 மணி. ஓகேவா? இப்போ அங்கேருந்து கிளாக் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் கெயின் ஆகிட்டே இருக்குது. 5 நிமிஷம் கெயின் ஆகிட்டே இருக்குது. அப்படி கெயின் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நைட்டு அதே டேயில் நைட்டு 8 மணியில் இந்த கிளாக்கு எந்த டைம் காமிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கரெக்டான டைம் அவன் 8 மணிக்கு பார்க்குறான். அப்புறம் என்ன பண்ணுறான்? 8 p.m.க்கு பார்க்குறான். 8 a.m.க்கு 8 p.m. பார்க்குறான். நடுவில் இருக்கிற வர ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கிளாக் என்ன ஆகும்? 5 நிமிஷம் கெயின் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த 8 மணிலேருந்து காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் நடுவில் எவ்வளோ மணி நேரம் இருக்கும்? 12 மணி நேரம் இருக்கும். எவ்வளோ மணி நேரம் இருக்கும்? 12 மணி நேரம் இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எத்தனை கெயின் ஆகுது? 5 நிமிஷம் கெயின் ஆகுது. ஓகேவா? இப்போ மொத்தம் 12 மணி நேரம் இருக்குது. அப்போ 12 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம் கெயின் ஆகிருக்கும்? 12 × 5 60 நிமிஷம் கெயின் ஆகிருக்கும். 12 × 5 60 நிமிஷம் கெயின் ஆகிருக்குமா? சரி, 60 நிமிஷம் கெயின் ஆகிருக்கும். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ 8 p.m.னா அது கூட என்ன பண்ணுவோம்? 8 p.m.னா அது கூட என்ன பண்ணுவோம்? இந்த 60 நிமிஷத்தை ஆட் பண்ணுவோம். ஏன்னா 60 நிமிஷம் கெயின் ஆகிருக்கும்ல. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் கெயின் ஆகி மொத்தம் 12 மணி நேரம். 12 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் கெயின் ஆகிருக்கும். இப்போ 8 மணிலேருந்து ஒரு 60 நிமிஷத்தை நான் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டைம் என்னவாக இருக்கும்? நைட்டு 9 மணியாக இருக்கும். 9 p.m. இருக்கும். புரிஞ்சா? ஒருத்தன் ஒரு கிளாக்கை பார்க்குறான். அது 8 மணின்னு காமிக்குது. ஓகேவா? கரெக்டான டைம் 8 மணின்னு கேட்குது. அங்கேருந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் கெயின் ஆகுது. அப்போ நைட்டு 8 மணிக்கு அந்த கிளாக் எப்படி காமிக்கும்? எந்த டைமாக காமிக்கும்னு கேட்குறாங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் மொத்தம் எவ்வளோ மணி நேரம் இருக்குதுன்னு பார்க்குறோம். 12 மணி நேரம் இருக்குது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் கெயின் ஆகுது. அப்போ 12 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் கெயின் ஆகிருக்கும். அப்போது 8 p.m. நைட்டு 8 p.m.லேருந்து ஒரு 60 நிமிஷம் கெயின் பண்ணியிருந்தாங்கன்னா டைம் என்னவாக காமிக்கும்? நைட்டு 9 o'clock காமிக்கும். 9 p.m. 8 p.m.லேருந்து ஒரு 60 நிமிஷம் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்னவாகும்? நைட்டு 9 p.m. காமிக்கும். ஓகேவா? புரிஞ்சா இல்லையா? சரி, ஓகே. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். A man saw a clock when it was set right at 5 a.m. ஓகேவா? சேம் clock gains 5 minutes every hour.
Then what was time at 10 AM on same day? சேம் அதே தான். ஒருத்தர் கிளாக் பார்க்குறான், டைம் வந்து 5 மணி. ஓகேவா? அப்போது கிளாக் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் கெயின் ஆகுது. அப்போது அதே நாளில் 10 மணியில் டைமு என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. காலையில் எத்தனை மணிக்கு டைம் பார்க்குறான்? 5 AM. மறுபடியும் எப்போ டைம் பார்க்குறான்? 10 AMக்கு டைம் என்னவாக இருக்குன்னு கேட்குறான். இப்போ நடுவில் எவ்வளோ மணி நேரம் இருக்குது? 5 to 6, 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10. மொத்தம் 5 மணி நேரம் இருக்கா? அப்போது ஒரு மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் கெயின் ஆச்சுன்னா 5 மணி நேரத்துக்கு 5 into 5 25 நிமிஷம் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்? கெயின் ஆகிருக்கும். அப்போது 10 மணிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 25 நிமிஷத்தை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோன்னு டைம் என்னவாக இருக்கும்? 10:25 AM இருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். 10:25 AM இருக்கும். புரிஞ்சா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? சரி, ஓகே. இது பாருங்கள், இது பார்த்து முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரே ஒரு டைப். ஓகேவா? அடுத்த டைப் என்னென்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். ஓகேவா? மிரர் இமேஜ் ஆர் வாட்டர் இமேஜ். இது என்ன மிரர் இமேஜ் ஆர் வாட்டர் இமேஜ்? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்னா, இப்போது டைமு ஒரு கிளாக்கில் 3 மணி காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாக்கில் டைமு 3 மணின்னு காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம மிரரில் வச்சோன்னா அந்த டைம் நம்மளுக்கு எப்படி காமிக்கும், எந்த டைமாக காமிக்கும், அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இது மிரர் இமேஜுக்கும் வாட்டர் இமேஜுக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக் தான், ஒரு சிம்பிள் ஃபார்முலா. ஓகேவா? ஃபஸ்ட்டு மிரர் இமேஜ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? மிரர் இமேஜ் பார்க்கலாம். மிரர் இமேஜ் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் 2:25? 2:25 மிரர் இமேஜ் என்னன்னு கேட்பாங்க. இப்போ நார்மல் கிளாக்கில் 2:25 இருக்கும், அது நம்ம மிரரில் வச்சோன்னா நமக்கு வேறு டைம் காமிக்கும். அந்த டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ரியல் டைம் ப்ளஸ் மிரர் இமேஜ் ஈக்குவல் டு 1160 or 2360. mirror image, so real time plus mirror image equal to 1160 or 2360. அப்போ நம்ம mirror image கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? இந்த 1160 அல்லது 2360 ஏதோ ஒன்று தான். 1160 அல்லது 2360 இதை கூட ரியல் டைம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த ரியல் டைமை என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 225 என்ன இமேஜ் கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்களா? 225 மிரர் இமேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். 1160 அல்லது 2360 கூட இந்த 225 சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் அதோட மிரர் இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம 1160 சூஸ் பண்ணுறதா 2360 சூஸ் பண்ணுறதான்னு ஒரு டவுட் இருக்கும். என்ன பண்ணுங்கள், இப்போது கொடுத்துருக்கிற கொஸ்டின் 225 இது வந்து நம்மளுக்கு 1160 விட சின்னது தான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1160வே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1160வே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1160 225 கூட சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 25 நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 35. ஓகேவா? 11ல் 2 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 9. அப்போது நம்மளுக்கு டைம் என்னவா கிடைக்கும்? 9:35. அப்போ 225 மிரர் இமேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? 9:35. அப்போ எப்போ சார் இந்த 2360 யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 12:25 மிரர் இமேஜ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஓகேவா. இப்போ நம்ம இந்த 1160 எடுத்தோன்னா 1225 விட சின்னதாக இருக்கா, ஓகேவா. அப்போ நம்ம இந்த 1225 விட பெருசாக எது இருக்குது, நம்மளுக்கு 2360 இருக்குது, ஓகேவா. என்ன இருக்குது, 2360. ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினை விட பெரிய நம்பராக சூஸ் பண்ணுங்கள், ஓகேவா. பெரிய நம்பராக சூஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம், இப்போது 2360 கூட இந்த 1225 சப்ராக்ட் பண்ணலாம். மேலே இருக்கிறது எப்போவுமே பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் இந்த 2 வேல்யூ கொடுத்துருக்கோம், 1160 ஆர் 2360. ஒரு டைம் கொடுத்து மிரர் இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா ஒன்றா 1160 கூட சப்ராக்ட் பண்ணணும், இல்லை 2360 கூட சப்ராக்ட் பண்ணணும். இந்த 1160 எப்போ சூஸ் பண்ணுறது, 2360 எப்போ சூஸ் பண்ணுறதுனா, இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே போடும்போது அது பெரிய நம்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா. அப்போது இப்போ 1225, இப்போ 1225 நம்ம 1160 எடுத்தோன்னா 1225 விட சின்னது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 2360 எடுத்துக்கலாம். அப்போ 2360 1225 மைனஸ் பண்ணிட்டோன்னா 60ல் 25 போச்சுன்னு நம்மளுக்கு என்ன இருக்கும், மிச்சம் 35 இருக்கும். 23ல் 12 போச்சுன்னா நம்மளுக்கு 11 இருக்கும். அப்போ 1225 மிரர் இமேஜ் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 1135ன்னு சொல்லிக்கலாம், ஓகேவா. 1135ன்னு ஈஸியாக சொல்லிக்கலாம், ஓகேவா. 1160 பெரிய நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுங்கள், 2360 வச்சு இது பண்ணிடுங்க. 1160 சின்ன நம்பராக கொஸ்டினை கொடுத்துருந்தாங்கன்னா 1160 வச்சு சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறது, ஓகேவா. இது என்னது, மிரர் இமேஜ் கண்டுபிடிக்க. மிரர் இமேஜ் கண்டுபிடிக்க 1160 அல்லது 2360 கூட சப்ராக்ட் பண்ணிடணும், ஓகேவா. அப்புறம் அடுத்து வாட்டர் இமேஜ் கண்டுபிடிக்க. வாட்டர் இமேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா, ரியல் டைம்னா ஒரிஜினல் டைம் ப்ளஸ் வாட்டர் இமேஜ் ஈக்குவல் டு 630 ஆர் 1830. அப்போ வாட்டர் இமேஜ் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவோம், 630 ஆர் 1830 கூட கொடுத்துருக்கிற ரியல் டைமை என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம், ஓகேவா. ஒன்றும் இல்லை, ஈஸி கொஸ்டின் அதே தான். இப்போ கொஸ்டின் எடுத்துக்கிட்டோன்னா, வாட் இஸ் த வாட்டர் இமேஜ் ஆஃப் 215. இப்போ 215 வாட்டர் இமேஜ், இந்த கிளாக்கில் 215 காமிக்குது, அது வாட்டரில் நம்ம வச்சோன்னா டைம் என்னவோ காமிக்கும். இப்போ 215 வாட்டர் இமேஜ் என்னென்னு கேட்குறேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒன்றா 630 கூட சப்ராக்ட் பண்ணணும் அல்லது 1830 கூட சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேனா. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 215. அப்போ நம்ம 630 விட சின்னதாக தான் இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாக 630 எடுத்துக்கலாம். 630 கூட 215 சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போது 30ல் 15 போச்சுன்னா 15, 6ல் 2 போச்சுன்னா நம்மளுக்கு 4. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், 215 வாட்டர் இமேஜ் நம்மளுக்கு 415 இருக்கும், ஓகேவா. வாட்டர் இமேஜ் 415 இருக்கும், ஓகேவா. மிரர் இமேஜ் கேட்டாங்கன்னா 1160 கூட சப்ராக்ட் பண்ணுங்கள், இல்லை 2360 கூட சப்ராக்ட் பண்ணுங்கள். இதே வாட்டர் இமேஜ் கேட்டாங்கன்னா 630 கூட சப்ராக்ட் பண்ணுங்கள் ஆர் 1830 கூட சப்ராக்ட் பண்ணுங்கள், ஓகேவா. புரிஞ்சா. இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு கொஸ்டின் எடுத்துக்கலாமா. செகண்ட் ஒரே நிமிஷம். செகண்ட் 830 வாட்டர் இமேஜ் என்ன. இப்போ நம்ம 630 விட இந்த 830 அதிகமாக இருக்கா, அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுத்துக்கலாம், 1830 வச்சு சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 1830 வச்சு, இப்போ 1830 வச்சு நம்ம 830 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், வாட்டர் இமேஜ் கிடச்சிருமா. 30 நம்மளுக்கு 0 ஆயிருமா. இப்போ 18ல் 8 போச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், 10. இப்போ 830 வாட்டர் இமேஜ், 830 வாட்டர் இமேஜ் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 10 o'clock இருக்கும், ஓகேவா. புரிஞ்சா. ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தோம், சரி இது மட்டும் ஒரு டைம் பார்த்துடலாம். மிரர் இமேஜ் கேட்டாங்கன்னா எதை கூட சப்ராக்ட் பண்ணும், 1160 கூட ஆர் 2360 கூட. கொடுத்துருக்கிற கொஸ்டின் 1160 விட சின்னதாக இருந்துச்சுன்னா 1160 எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்கிற கொஸ்டின் 1160 விட பெருசாக இருந்துச்சுன்னா 2360 எடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி தான். ஒரு டைம் கொடுத்து வாட்டர் இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா ஒன்றா எதில் மைனஸ் பண்ணணும், 630ல் ஆர் 1830ல். 630 விட கம்மியான டைம் கொஸ்டினை கொடுத்தாங்கன்னா 630 எடுத்துக்கோங்க. 630 விட அதிகமான டைம் கொஸ்டினை கொடுத்தாங்கன்னா 1830 கூட மைனஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. புரிஞ்சா.
ரியல் டைம் ப்ளஸ் வாட்டர் இமேஜ் ஈக்குவல் டு 6:30 ஆர் 18:30. இப்போது அதே வாட்டர் இமேஜ் கொடுத்துட்டு ரியல் டைம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ரியல் டைம் ஈக்குவல் டு 6:30 ஆர் 18:30 மைனஸ் வாட்டர் இமேஜ். சேம் அதே 6:30 ஆர் 18:30 மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஃபார்முலா புரிஞ்சா? மிரர் இமேஜ்னா 1160 ஆர் 2360 கூட சப்ராக்ட் பண்ணணும். அதே வாட்டர் இமேஜ்னா 6:30 ஆர் 18:30 கூட சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? ரிவைஸ் பண்ணிடலாமா? என்னென்ன பார்த்தோன்னே ஒரே ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளாக்கில் நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? 3 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிறேன். சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ 360 டிகிரி, மொத்தம் 12 பார்ட் 360 டிகிரி. அப்போ ஒரு பார்ட் எனக்கு 30 டிகிரியாக இருக்கும். ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. ஒரு பார்ட் வந்து 5 நிமிஷமாக எடுத்துப்போம். 5 நிமிஷம் இருக்கும் அந்த இதில். இப்போ 5 நிமிஷம் 30 டிகிரினா ஒரு நிமிஷம் எனக்கு 6 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? இது செகண்ட் பாயிண்ட்டு. அப்போ தேர்டு பாயிண்ட் என்னென்னா, பெரிய முள் 12லேருந்து எகெயின் 12 வரைக்கும் சுற்றுச்சுன்னா 60 நிமிஷம் சுற்றும். தெரியுமா? இப்போ 60 நிமிஷம் பெரிய முள் சுற்றுச்சுன்னா சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன்? அதோட பாதி 30 டிகிரி மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ பெரிய முள் 40 நிமிஷம் சுற்றுச்சுன்னா சின்ன முள் எவ்வளோ டிகிரி மூவ் ஆகும்? ஒரு 20 டிகிரி மூவ் ஆகும். ஓகேவா? கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ஃபஸ்ட்டு ஒரு டைம் கொடுத்துருவாங்க. சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் இருக்கிற ஆங்கிள் கேட்பாங்க. ஆங்கிள் சேம் அந்த சின்ன முள் 120 வரைஞ்சிடுறோம். 20 கரெக்டாக 4 கிட்டே வரைகிறோம். 1லேருந்து தள்ளி தான் சின்ன முள் வரைவோம். ஏன்னா 120 வந்திருக்கும். அப்போ 1க்கு 2க்கு நடுவில் தான் சின்ன முள் வந்திருக்கும். இப்போ இந்த பார்ட் 13 தெரியும், இது 13 தெரியும், இது ஃபுல்லாக 13 தெரியும். ஆனால் சின்ன முள் 1லேருந்து லைட்டாக தள்ளி வந்திருக்கு. ஸோ அந்த இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்? 120. அப்போது பெரிய முள் 20 மினிட்ஸ் தள்ளி வந்துச்சுன்னா சின்ன முள் அதோட பாதி 10 டிகிரி தள்ளி வந்திருக்கும். அப்போ 10 டிகிரி தள்ளி வந்துச்சுன்னா 30 டிகிரியில் 10 டிகிரி தள்ளி வந்துச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 20 டிகிரி. அப்போ 30 + 30 + 20 80 டிகிரி. ஓகே, இதுக்கு இன்னொரு ஃபார்முலா மெத்தடுன்னு சொல்லியிருந்தோம். 30 hours minus 11/2 into minutes. ஓகே, ஃபார்முலாவில் சில எக்ஸப்ஷன்ஸ் வரும். இப்போ அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடச்சதுன்னா 360 கூட மைனஸ் பண்ணிடணும். நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது எப்போவுமே ஆங்கிள் 180க்கு கீழே தான் இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 2 முள் எப்போ சேமாக இருக்கும், 2 முள் எப்போ ஆப்போசிட்டில் இருக்கும், 2 முள் எப்போ ரைட் ஆங்கிள் ஃபார்ம்னு பார்த்துருந்தோம். அதில் என்ன ஒரே பாயிண்ட்டு 55 minutes ஸ்பேஸ் கெயின்ட் இன் 60 minutes. இதுதான் ஒரே ஒரு பாயிண்ட். இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 55 = 60. அப்போது 3 to 4க்குள்ளே 2 முள் சேமாக எப்படி இருக்குன்னா 3 to 4க்குள்ளே சின்ன முள் இருக்கும். அதே பெரிய முள்ளும் சேம் அதே தான் இருக்கும். ஓகேவா? இப்போது 3 to 4க்குள்ளே 2 முள் சேமாக இருக்குன்னா என்ன பண்ணியிருந்தோம்? 55 = 60. அப்புறம் பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்கு, அது எத்தனாவது நிமிஷத்தில், அதுதான் எக்ஸ். அப்புறம் ப்ராக்ஸ் மெத்தடுன்னு சொல்லியிருந்தேன். அதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? சேம் ஆப்போசிட்னாலும் சேம் அதே மாதிரி தான். 5 to 6ல் இப்போ எக்ஸாம்பிள் 7 to 8ல் ஆப்போசிட் வச்சுக்கோங்க. அப்போ 7 to 8ல் சின்ன முள் இருக்கும். அது டேரெக்டாக எதிர் திசையில் தான் பெரிய முள் இருக்கும். அது நம்மளே வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு சேம் 55 = 60. அப்புறம் அந்த பெரிய முள் எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ரைட் ஆங்கிளுக்கு மட்டும் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? 2 ஆன்சர் வரும். அதில் ஒரு ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அது பார்த்துட்டு கடைசியாக என்ன பார்த்தோம்? கிளாக் கெயின் ஆர் லூஸ். கிளாக் வந்து கெயின் ஆர் லூஸ் பார்த்துருந்தோமா? கிளாக் கெயின் ஆர் லூஸ் பார்த்துருந்தோம். ஓகேவா? கிளாக் கெயின் ஆர் லூஸ். கிளாக் கெயின் ஆர் லூஸ்னால் கிளாக் வந்து ஒவ்வொரு ஹவருக்கும் 5 நிமிஷம் கெயின் ஆச்சுன்னா ராங் டைம் என்னென்னு பார்த்துருந்தோம். 5 மணினா அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் கெயின் இருக்கும். 6:05 இருக்கும். இதே லாஸ் ஆச்சுன்னா 5 மணினா அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு 5:55 இருக்கும். ஏன்னா 5 நிமிஷம் லாஸ் ஆகிருக்கும். இது கிளாக் கெயின் ஆர் லாஸ். கடைசி என்ன பார்த்தோம்? வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ். மிரர் இமேஜ் ஒரு டைம் கொடுத்த மிரர் இமேஜ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? 1160 ஆர் 2360 கூட சப்ராக்ட் பண்ணணும். அதே ஒரு டைம் கொடுத்து வாட்டர் இமேஜ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? 6:30 ஆர் 18:30 கூட சப்ராக்ட் பண்ணணும். அவ்வளோதான். கிளாக்கில் இவ்வளோ தான். இந்த டாபிக்ஸில் தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இதை தாண்டி கிளாக்கில் வேறு கேட்குற அளவு எதுவும் இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ.